செய்தி கொடுக்கிற உங்களுடைய ஆசனை வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, பரப்பிலிருந்து உங்களுடைய ஒத்தாசையை அனுப்புவீராக. வசனங்கள் கர்த்தாவே எங்கள் இருதயத்துக்கு நல்ல ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல கர்த்தாவே பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்துள்ளபடியாக செபிக்கிறோம். வர இருக்கிற பிள்ளைகள் ஜனங்களை சீக்கிரத்தில் கொண்டு வரும் ஆண்டவரை, தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. இடது கூட்டத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் கிரியெல்லாம் ஆண்டவரே உடைய வல்லமையில நாமத்தினாலே கட்டிக்க வரப்படுது. எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறார். வல்லமை இறங்கும்படியாக நாமும் மகிமைப்படுவதாக நல்ல மணிகளாக கர்த்தாவே பூமியிலே உமக்கென்று கோதுமை போல கர்த்தாவே ஆண்டவரே பலன் கொடுக்கத்தக்கதாக கிரியை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புதிய கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கரெக்டாக தெரியுதா ஐயா? தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வர்றோம். இன்றைக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 25ஆம் அதிகாரத்தில் 3 விதமான வகையில் இதை நான் பிரிக்கிறேன். அதாவது பரலோகராஜ்யத்தை பற்றிய ஊமைகள், அதாவது உதாரணங்களை கடைசி நியாயந்தீர்ப்பு என்ற பகுதியையும் சேர்த்தா 3 பகுதியாக இங்கே வருகிறது. 25ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வர ஒரு பகுதி, அது 10 கன்னிகைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 14ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்திலே 30ஆம் வசனம் வர தீர்ப்பு, கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பை பற்றி ரெண்டாவது தாளந்து 13ஆம் வசனம், அதாவது 1லிருந்து 10 வரை 10 கன்னிகள் என்று சொன்னேன். 2வது பகுதியாக தாளந்து அல்லது வரங்கள், பரலோகராஜ்யத்துக்கு போகக்கூடிய மக்கள் அல்லது ஊழியர்கள் எந்த தாளந்து உடையவர்களாக நம்ம இருக்கணும், எப்படி பயன்படுத்தணும்னு அதை 2வதாக சொல்கிறாரு. 3வது தான் 30ஆம் வசனம். அந்த அதாவது 30ஆம் வசனத்திலிருந்து அது முடியுது. 3ஆம் வகையில் 31ஆம் வசனத்திலிருந்து ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு, கடைசி ஜட்ஜ்மெண்ட்டு வருது. ஆகவே இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து நம்ம இன்றைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக 10 கன்னிகைகளை பற்றி ஊமைன்னா உதாரணமாக சொல்கிறார். அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஊமை, அதாவது உதாரணமாக சொல்கிறார். உதாரணம் இல்லாமல் எதையுமே அவர் சொல்லலைன்னு சொல்லி இதிலேயே 13ஆம் அதிகாரம் 35 இருக்குது. உலகத் தோற்றம் முதல் மறைந்திருந்தவைகளை ஊமைகளாக நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். ஊமைகள் இல்லாமல் அவர் எதையும் சொல்லலைன்னு அதிலேயே போட்டிருக்கு. அதாவது உதாரணம் இருந்தால் தானே விளங்கும், மக்களுக்கு புரிய வரும். இப்போ உதாரணமாக வெளிநாட்டு வெள்ளைக்காரங்க மிஷனரிகளாக நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. குறிப்பாக தென்பகுதிக்கு வந்து மிஷனரி ஊழியம் செய்யும்போது நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம பாஷை, நம்முடைய காரியங்கள்லாம் வித்தியாசமாக தானே இருக்கும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் முதலாவது நமக்கு ஊழியம் செய்கிறத விட
முதலாவது அவங்க பாஷைகளை கற்றுக்கொண்டாங்க, பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க, எழுத்துக்களை பாஷைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வீரமாமு முனிவர் என்று சொல்லப்படுகிற மிஷினரிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளவு தொண்டு தமிழுக்கு, எவ்வளவு இலக்கணம், எவ்வளவு காரியம், திருக்குறளெல்லாம் தமிழ்லையே மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் உலகம் முழுவதும் மொழிபெயர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போன பெருமை அவருக்கு தான். அப்போ ஆன்மீக தொண்டோட சமூக தொண்டுகளையும் அதிகமாக செஞ்சாங்க. ஆகவே வெளிநாட்டு பழக்க வழக்கங்களை அப்படியே இங்கே வந்து புகுத்த முடியாது, சொல்ல முடியாது, சொன்னாலும் விளங்காது. ஆகவே அதுக்கு முன்னாடி அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது, தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் மக்களுக்கு இங்கே உள்ள நிலைமைகளை புரிந்து கொண்டு அதுக்கு தக்கபடி மிஷனரி ஊழியம் செய்தாங்க. உதாரணமாக நம்ம இன்னும் சொல்ல போனால் சீகன் பால் கையா தமிழ்லையே மணலில் எழுதி 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 தரங்கம்பாடியில் வந்து ஜெர்மனியிலிருந்து அதன் பிறகு தமிழை கற்று புதிய ஏற்பாடை இந்தியாவிலேயே தமிழில் தான் வெளியிட்டார். இதை ஏன் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவனோடு இருக்கிறவர், அங்கேயே இருக்கிறவர். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் என்று யோவான் 1:2 இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள காரியங்கள் வேறு, அங்கே உள்ள நடவடிக்கை வேறு, அங்கே உள்ள பழக்க வழக்கம் வேறு, அங்கே உள்ள தேவ சித்தம் வேறு. பரலோகத்தில் அப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவது என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அப்போ பரலோகத்தில் உள்ள காரியங்களை அப்படி வந்த உடனே அப்படியே ஊழியம் தொடங்கியிருந்தா அவர் ஊமைகளாக சொல்ல முடியாது, உதாரணங்களாக அவர் சொல்ல முடியும். உதாரணங்கள் எப்படி தெரியும் அவருக்கு? அப்படியே அங்கேருந்து நேரடியாக இறக்குறாருன்னா யாருக்கு தெரியும்? அதனால் 30 வருஷம் வரைக்கும் நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலையும் பயிற்சிவிக்கப்பட்டார், தச்சு வேலை செய்தார், ஜனங்களோட ஜனங்களாக இருந்தார். தூக்கம், பசி, பட்டினி, வறுமை, கஷ்டம், போராட்டம், அவமானங்கள், நிந்தைகள், எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டார்னு எபிரேயர் 4:15 இருக்கு. அப்படி சோதிக்கப்பட்ட பின்பு தான் 30 வயசில் பிறகு தான் ஊழியம் தொடங்கினார். 3 வருஷம் ஊழியம். அந்த 30 வருஷம் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு போனார், யூதர்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டார், வேத காரியங்களை கற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணம்னா என்ன, மோசேன்னா என்ன, 10 கட்டளைன்னா என்ன, லேவி ஊரியம்னா என்ன, இவைகள்லாம் புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு முன்னாடி வாயவே திறக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 30 வயசு வரைக்கும் அவர் தேவாலயத்துக்கு போனார், வந்தார். ஜனங்களாக மனுஷர் தயவு அவருக்கு இருந்ததுன்றிருக்கு. வாயை திறந்து யாரையும் குற்றப்படுத்தலை, குறை சொல்லலை, யாரையும் வையலை, திட்டலை, யாரையும் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தலை. இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தார், இருக்கிற இடமே தெரியல. 30 வயசுக்கு பிறகு தான் தம்முடைய ஊழியத்தை ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு மலை பிரசங்கத்தில் எடுத்த உடனேயே ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு, வேதபாரகர பரிசீலே உங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாரு, அவங்க நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. உதாரணமாக பல உதாரணங்களை சொல்கிறாரு. காக்கையாக்கு பாரு, குருவியை பாரு, நிலத்தை பாரு, மரத்தை பாரு, அதை பாரு, இதெல்லாம் அவர் கற்று தேர்ந்த காரியங்கள். நம்மை போல எல்லா விதத்துலையும் அறிஞ்சதுனால அதான் ஊமை, அதாவது உதாரணம். அந்த உதாரணங்கள் நமக்கு தெரிஞ்சதுனால, புரிஞ்சதுனால அதை வச்சே பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இதுதான் சரியான புரிதல், சரியான ஒரு காரியம். இன்றைக்குள்ள போதர்களுக்கும் இயேசுவுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, அன்னைக்குள்ள போதர்களும் சரி, இன்றைக்குள்ள போதர்களும் சரி, எல்லாருமே பூமியிலிருந்து உண்டானவங்க தானே. பூமிக்குரிய தன்மையிலிருந்து அவன் பூமிக்கு அடுத்தவைகளை யோசிக்கிறான், பேசுகிறான், போதிக்கிறான். அது கேட்குறவனுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவன் ஒன்று தானே, ஒரு குட்டையில் கொண்ட மட்டைக தானே, ரெண்டுக்கும் பொருந்துது. ஆனால் இயேசுவின் போதனை அப்படி அல்ல, முரண்பாடாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இவன் அறிவுக்கு மேலே இருக்கும், புரியாமல் இருக்கும், முரண்பட்டதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், பூலோகத்திலிருந்து அவர் மற்ற மனுஷனை போல உதயமாகி வரல. யோவான் 3:31 இருக்கு, படிங்க. யோவான் 3:31
யோவான் ஸ்நானகன் சொல்கிறான் இந்த வார்த்தையை. இப்போ நான் சொன்ன வார்த்தையை யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும், கவனிங்க, எல்லாரிலும். எல்லாரிலும்னா எங்க ஆவிக்குரிய தகப்பேன்னு சொல்கிறீங்களே ஒரு ஆளை, அவங்கள விட. கிறிஸ்தவ ஆளுகளுக்கு போப்பு தான் தலைவர்னு சொல்கிறான்ல, அவனை விட. எங்களுக்கு பிஷப்பு தாய ஹெட்டு, அவங்கள விட. எங்கள் சபைக்கு தலைவர் இந்த பாஸ்டர் தான், அவரை விட. அப்படியே எடுத்துக்கோங்க. ஆகவே பூமியில் எவன்கிட்ட நீங்கள் கற்றுக்கொண்டீங்களோ, பழகுனீங்களோ, ஆவிக்குரிய தகப்பேன்னு சொல்கிறீங்களோ, எவனை வழிகாட்டியாக வச்சுருக்கீங்களோ, அவங்கள விட உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் பெரியவர். அங்கே கண்டதையும் படிங்க. இல்லை, அந்த உன்னதத்து வருகிற பெரியவர், பூமியிலிருந்து உண்டான மனச பிறவிகள், பூமியின் தன்மையிலிருந்து அந்த மாம்ச ரீதியில் அவன் உண்டாயிருந்து பூமிக்கு அடுத்தவர்களை. இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டது, நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கீங்க, ஸ்தாபன தலைவர் பிஷப்பு, அந்த ஸ்தாபனத்துக்கு பவுண்டேஷன் ஒருவர் இருப்பார், ஹெட்டு. அங்கே எல்லாம் அவங்க கற்றுக்கொண்டது வச்சதெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகள் தான். அப்புறம் ஆனால் இயேசு அப்படி இல்லை, பரலோகத்திலிருந்து வருகிறவரோ இவங்க எல்லாரிலும். உங்கள் ஸ்தாபன தலைவர்கள், பிஷப்பு, போப்பு, ரெவரண்டு, இன்றைக்கி எவே இருக்கானோ எல்லாரையும் விட பரலோகத்திலிருந்து வந்தவர் பெரியவர். அங்கே கண்டதையும் அங்கே கேட்டதையும் சாட்சியாக இங்கே சொல்கிறாரு. அதனால அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கலன்னு. அதான் இதில் உள்ள உண்மை தத்துவம். அதான் இயேசுவை ஏன் யூதர்களுக்கு பிடிக்கல? புதிய உபதேசமாக இருந்தது. இயேசுவின் உபதேசம் புதுசாக இருந்தது. என்ன புதிதான உபதேசம்? புதிதானவைகளை கேட்க பண்ணுகிறாய். புதிய உபதேசம். அவங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டது, கடைபிடிச்சது முழுவதும் தப்புன்னு சொல்கிறார், தவறுன்னு சொல்கிறார். டக்குன்னு அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு, முரணாக பேசுகிறாரு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 2 2 4 நம்ம சொல்கிறோம், அவர் 3ன்னு சொல்ல எப்படி இருக்கும் நமக்கு? என்னடா வழக்கத்துக்கு மாறா சொல்கிறார். அந்த மாதிரி தான் மதவாதிகளுக்கு, மத வெறியர்களுக்கு, இஸ்ரேலர்களுக்கு, யூதர்களுக்கு அப்படித்தான் இருந்தது. ஆகவே அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவங்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லி யோவான் 1:11 ஆகவே ஏற்றுக்கணும். அந்த லிஸ்ட்டில் நீங்களும் நானும் இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம். அது நமக்கு பைத்தியமாக இருக்கும். சிலுவை நிம்பி உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு லூஸ்தனமாக இருக்கும். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவனுக்கு தான் மறைபொருளாக இருக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4:3 இருக்குது. ஏவே கெட்டு போகிறானோ அவனுக்கு தான் சுவிசேஷம் மறைபொருளாக இருக்கும். விளங்க புரியாது. என்னடா அது இப்படி பேசுகிறாருன்னு. ஏன்னா இயேசுவின் போதனை அங்கே கேட்டது அங்கே கேட்டது, அங்கே கண்டது இங்கே சொல்கிறார். அங்கே யார்கிட்ட கேட்டார்? அவரே தான் சொல்கிறாரு. யோவான் 12 அவருக்கு அங்கே யார் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. யோவான் 12 49:50 49:50 பாருங்கள். நான் சுயமாக பேசவில்லை. கவனிங்க, எத்தனையோ பேர் ஸ்தாபன உபதேசம் பேசுகிறான், எவனோ சொல்லி கொடுத்தது பேசுகிறான், பைபிள் காலேஜில் உள்ளது பேசுகிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் பேசுனது சுயமாக, எனக்கு ஒரு சுயம் இருக்கும்ல, சுயாதீனம் இல்லையா? நான் அந்த சுயாதீனத்தில் சுயாதீனமாக நான் இதை ஒன்றும் பேசலை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்தார், கட்டளையிட்டார். இதுக்கு மேலே நீ எதையும் பேசக்கூடாது, இதுதான் பேசணும், இதுதான் பேசணும், இதுதான் சொல்லணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்தார். அதனால தான் இயேசு என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்காருன்னு சொன்னார்.
அவர் எல்லாரும் பெரியவராக இருக்கார், ஆனால் என்னிலும் பெரியவர்னு சொன்னதுனால அவர்கிட்ட கேட்டதை அவர்கிட்ட கண்டதை இங்கே சொல்கிறாரு. அதனால் அவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுறார். தேவனால் அவர் அனுப்பப்பட்டதுனால எபிரேயர் 3:1 அவர் அப்போஸ்தலர் என்று அப்போஸ்தலர் இயேசு தான். சில சபைகள் அப்போஸ்தலர் ஊழியம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அன்றைக்கே 1ஆம் நூற்றாண்டிலே முடிஞ்சு போச்சியா. இன்றைக்கி உள்ளது கடைசி கால ஊழியம், கிருபையின் ஊழியம் சொல்கிறாங்க. இயேசு ஒரு அப்போஸ்தலர்னு சொல்லியிருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவாங்களா? முடிஞ்சு போனதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ இயேசு முடிஞ்சிட்டாரா? நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர்னு ஏன்பா சொல்கிற? இதோ சதாகாலம் உயிரோடு இருக்காருன்னு ஏன்பா சொல்கிற? உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களும் அவங்களுடனே கூட இருக்கேன்னு ஐயன் சொன்னார். ஆகவே இயேசு ஒரு அப்போஸ்தலர்னு சொன்னான். கடைசி வரைக்கும் அவர் இருக்கிறார், கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கார். அவரை யாரும் அழிக்க முடியாது. அவர் உபதேசம், அவர் அப்போஸ்தலராக இருப்பதனாலே அந்த உபதேசம் அப்போஸ்தல உபதேசம் என்று நம்ம அழைக்கிறோம். இதைத்தான் ஆதியில் பேதுரு பிரசங்கம் பண்ணி பெந்தேகோஸ்து நாளில் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42 பார்த்தீங்கன்னா உபதேசமே சபை தொடக்குன அந்த எழுப்புதல் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய ஒன்றியத்துலேயும் அப்பம் பெக்குதுலேயும், அப்புறம்தான் கடைசியில் வருது ஜெபம் பண்ணதில் உறுதியாக தரித்திருந்தாங்கன்னு. நீங்கள் கடைசியில் உள்ள ஜெபத்தை முதல்ல போடுறான். இன்றைக்கி முதல்ல உள்ள அப்போஸ்தல உபதேசம் எவனும் சொல்கிறதில்ல. தப்பி தவிர ஏதோ வாயில் சொன்னாலும் கூட ஊறுகாய் மாதிரி நக்கிக்கிறானே தவிர, உப்பு மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறானே தவிர முழுசாக அதை உணவாக்கலை. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மொத்தமாக வச்சு கலக்கி அடிக்கிறானே தவிர இயேசுவின் அப்போஸ்தல உபதேசத்தை 1ஆம் நூற்றாண்டில் பேதுரு சொன்ன மாதிரி இன்றைக்கி எவனும் சொல்லலை. எழுப்புதல் கொடுங்க, எழுப்புதல் எப்படிடா எழுப்புதல் வரும்? எப்படி எழுப்புதல் வரும்? உபதேசம்தான் எழுப்புதல். அந்த உபதேசம் அன்றைக்கி செஞ்சாங்க, எழுப்புதல் வந்துச்சு. ஏன் யூதர்கள் ரசிக்கப்படுறது சும்மா லேசா? முஸ்லீமை விட மோசமானவன் அவங்க மதவெறியிலிருந்து ரசிக்கப்பட்டு 3000 பேர் கிறிஸ்தவங்களாக மாறினாங்கன்னா அதை விடவா இந்துக்கள் ரொம்ப நல்லவங்க, எது எடுத்தாலும் நம்பக்கூடியவங்க. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் உடனே பூமாலை கொண்டு வந்து அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் தேவர்கள் மனசுருவம் எடுத்து வந்துட்டாங்கன்னு சொன்ன மாதிரி அப்படி ஆளுங்க பாவம். கொர்நேலியு பார்த்தீங்கன்னா பேதுரு காலில் விழுந்தான். அப்போ பார்த்த உடனே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 25-26 அப்படி நல்லவங்க பாவம், எது எடுத்தாலும் நம்பக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அப்போஸ்தல உபதேசம் போதிக்கப்படுமானால் எழுப்புதல் என்னைக்கோ வந்திருக்கும். என்னைக்கோ நாடு இன்னைக்கு அசைஞ்சு போயிருக்கும், என்னைக்கோ வருகை வந்திருக்கும். இன்னைக்கு ஏன் எழுப்புதலுக்காக ஜெபிச்சாலும் பேசினாலும் ஏன் வரலன்னா இந்த உபதேசம் இல்லை. உபதேசம்தான் ஒருத்தனை ரட்சிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவைங்கன்னு சொல்லி ஏசாயா 26:2 சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தான் வாசல் திறக்கப்படும். சத்தியம்னாலே என்னன்னு தெரியாது. சத்திய மார்க்கம், சத்திய சபை, புல் காஸ்பல்னு வச்சா போதுமா? சொல்ல வேணாமா? அதை தேனுன்னு எழுதி ஒருத்தர் நக்குனானா எப்படிடா இனிக்கும்? உபதேசம் இல்லையே. நீ எத்தனை ஊழியர்கள் கூட்டத்தில் போனாலும் கூட உபதேசம் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன். இந்த அருமையான சகோதரர் சாட்சி 2 பேர் அவரும் வந்திருந்தார். இன்றைக்கி போயிருந்தேன் பசுமலையில். தூத்துக்குடியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப அருமையாக பேசினார். இவரும் பழைய ஏற்பாட்டில் எங்கிட்டாவது சொல்லுவாரோ வைப்பாரோன்னு சொல்லி நினச்சேன். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்குன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 6:4 எடுத்து பேசினார். ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் திரும்ப மறுபடியும் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தையே எடுத்தார். நல்லா பேசுகிறாரேன்னு சொல்லி ஆசைப்படுறதுக்குள்ள கடைசியில் நெகேமியான்னு சொல்லிட்டாங்க. நெகேமியா கற்ற ஊழியம்னு சொல்லிட்டார். அப்போ இந்த நல்லா புரிதலோடு போகிறாருன்னு பார்த்தா கடைசியில் அங்கிட்டு போய் விழுந்துட்டார்.
நெகேமியா ஊழியம் கிறிஸ்தவ ஊழியம் இல்லைல்ல. நெகேமியாவே ஒரு கிறிஸ்தவன் இல்லையே, அவன் யூதன். அவன் கட்டின ஆலயம் இன்றைக்கி இடிஞ்சு போச்சு, சபிக்கப்பட்டு கிடக்கு, இப்போ ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதனால் நல்லா வந்துட்டு அப்படி விழுந்த மாதிரி விழுந்துட்டாங்க. அப்போ இவர் தான் கொஞ்சம் இதாக பார்த்தா கடைசியில் அது ஏன் உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஏறக்கிற 99% ஊழியக்காரன் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் தான் இருக்காங்க. அப்படியே வந்து அப்படியே வழிக்கு போயிடுறாங்க. யூடியூப்பில் தான் பேசுகிறேன், இது அவரும் கேட்கக்கூடும் அல்லது கேட்டவங்க அவங்களுக்கு சொல்லக்கூடும், பதில் சொல்லட்டும். நான் பேசுகிறேன், எங்கே சொல்லுங்கள். நெகேமியா கிறிஸ்தவ ஊழியக்காரனா? அவன் கோயிலை கட்டுறான்னா அதான் நம்ம ஊழியமா? ஆத்துமாக்களை கட்டணும், ஆத்துமாக்களை கட்டணும். ஆத்துமாவில் பரல சத்தியத்துக்கு சத்தியத்தை என்ன கச்சை கட்டினவர்களான சத்தியத்தில் கட்டப்படணும். பரலோகத்தில் ஜனங்களை வந்து இங்கே கட்டப்பட்டவளை அங்கே கட்டினா அங்கேயும் கட்டப்பட்டவளை தான் இருப்பாங்க. பூமியில் எதை கட்டுவையோ அங்கே கட்டப்பட்டவளாக இருப்பாங்க. இங்கே விடுதலையானால் அங்கே அவிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அந்த ரகசியம்தான். இப்போ கோயிலை கட்டுறதுக்காக நம்ம கோயிலுக்காக ஜெபம் ஒரு ஆள் ஆரம்பத்தில் ஜெபிச்சாங்க. தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு, இறங்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. தங்க விலை இறங்கினான்னா ஏறினா அதுக்காக ஸ்பெஷலாக ஜெப குறிப்பு கொடுத்து ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்களா தங்கம் வாங்குறதுக்கு, இதுக்கு ஒரு ஜெப குறிப்பு. பூமி கொடுத்தவைகளே சிந்திக்கிறாங்க, பூமி காரியங்களே சிந்திக்கிறாங்க. அவங்க தேவன் வயிறு, அவங்க முடிவு அழிவுன்னு சொல்லி பிலிப்பியர் 3:19 போட்டிருக்கு. அவங்க வேறு வழியாக போகிறாங்க. அதில் 18 போட்டிருக்கு. அநேகர் வேறு வழியாக நடக்கிறார்கள். அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சரன்னு போட்டிருக்காங்க. பிலிப்பியர் 3:18 இருக்குது. இயேசுவுக்கு பகஞ்சர் இல்லை, சிலுவைக்கு பகஞ்சரன்னு போட்டிருக்கு. இயேசு வேண்டும், ஆனால் சிலுவை வேண்டாம். சிலுவை வேண்டாம்னா செழிப்பு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வசதி வேணும், உலக பிரகாரமாக 5 விரலில் மோதிரம் வேணும், மைனர் சங்கிலி அப்படியே பட்டன் அவுத்து விட்டு காட்டுறதுக்கு வேணும். இதைத்தான் இன்றைக்கி உலகத்தில் செழிப்பு உபதேசம் சொல்கிறானே தவிர பாடு, மரணம், கஷ்டம், துன்பங்கள் இவைகளில் கடந்து போகிறதுக்கு விருப்பமே, ஒடுக்கும் இடுக்குமான வழியில் வர்றதுக்கு எவனுக்கும் விருப்பம் இல்லை. நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலர் 14:22 உள்ளதை தெரியல. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 13-14 எடுக்குமோ ஒடுக்கமான வழியில் பிரவேசிங்கன்னு சொன்னது தெரியல. இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு இயேசு சொன்னது தெரியல. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொல்லி சொன்னாரே, அதை புரியல. ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னாரே, அது விளங்கலை. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஐஸ்வர்யவானாக இருக்கா, பணக்காரனாக இருக்கா, இந்து மக்கள் எவன் ஏழையாக இருக்கான், டாட்டா பிர்லாலாம் எவன் என்ன கிறித்தவரா? பணம் இருக்குது, பணம் இல்லை, எல்லாம் இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதம் அல்ல, புரிஞ்சுக்க. பணம் வந்து ஒரு பழைய ஏற்பாட்டில் வேணால் அது அறியாமை உள்ள காலத்தில் அவன் ஆசீர்வாதமாக நினச்சான். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் பணம், பங்களா, காரு, வசதி, பொண்ணு, வெள்ளி இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் கிடையாது, எங்களிடத்தில் உள்ள தருகிறோம், இயேசுவி நாமத்தில் எழுந்து நட. இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் செஞ்சாலும் கூட அந்த அற்புதம் செய்ய முடியுமா? இயேசுவி நாமம் அன்னைக்கு அப்போஸ்தலர்கிட்ட இருந்தது, உபதேசம் இருந்தது. இன்றைக்கி உள்ளவன் ஏன் அதை செய்ய முடியல? பொண்ணு வெள்ளி நிறையா இருக்குது, இயேசுவி நாமம் இல்லை, அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கி பணம் வரும்போது இன்றைக்கி எவ்வளவு பேர் மாறுறான். ஆரம்பத்தில் குடிக்க கஞ்சி இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப உண்மையாக இருந்தவன் இன்றைக்கி பணம் வந்த உடனே, காரு பங்களா வந்த உடனே தலைகீழாக மாறுறான். ஐயா, ஊழியமே வேண்டாம்னு சொல்கிறான், சபையே வேண்டாம்னு சொல்கிறான், மனைவி வேண்டாம், பிள்ளை வேண்டாம்னு சொல்கிறான். பணம் வந்துருச்சான். அவன் இஷ்டத்துக்கு அவன் எங்கெங்கே போகிறானோ எங்கெங்கே போகலாம். தப்பு குற்ற தப்புகள், அநியாயங்கள், பாலியல் எது செஞ்சாலும் கூட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டானே. அதுக்கு ஒரு கூட்டம், முட்டு கொடுக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், இங்கே போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க, விருப்பம் இருந்தாலே சோதனையிலையும் கண்ணியிலையும் பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, 1 தீமோத்தேயு 6:11 இருக்கு. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீ எல்லாம் மனுஷன் போல இல்லை, நீ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டோடி நீதியும் தெய்வ பக்தியும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ
அதற்காகவும் அழைக்கப்பட்டேன். அதற்காகத்தான் உன் அழைப்பு, அதுக்காகத்தான். இன்னைக்கு யார் இந்த சத்தியத்தை சொல்கிறாங்க? இயேசு நினச்சிருந்தா பெரிய பங்களாவில் பிறந்திருக்கலாம், அரண்மனையில் பிறந்திருக்கலாம், ஒரு ராஜா மகனாக பிறந்திருக்கலாம். வேணும்னு தெரிந்து கொண்டு தான் ஏழ்மையை தெரிந்து கொண்டார். அதான் மரியாதை அம்மா சொன்னாங்க, ஏழ்மையை தெரிந்து கொண்டீரே, தாழ்மையை தெரிந்து கொண்டீரே. அவர் தெரிந்து கொள்ளுதல் அதுதான் ஐயா. ஊழியக்காரங்களையும் அப்படித்தான் தெரிந்து கொள்கிறாரு. 1 கொரிந்தியர் 1:26 பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் போட்டிருக்கு. ஏன் அப்படி தெரிந்து கொண்டான்னா, நம்மில் எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஜாதி பெருமை வருதில்லை, நாங்கள் ஜாதி பெருமை, நாங்கள் எங்கள் ஜாதி எல்லாம் ஒன்று, உபதேசம் விதத்தில் கவலை இல்லை, எங்கள் ஆளா சரி போடு, கோயிலை அங்கே போய் ஆதரவு கொடு. ஜாதிக்கு ஒரு கூட்டம் போகுது, அங்கே தேர்தல் வைக்கிறாங்க, அவன் இனத்தில் உள்ளவனுக்கு முதலிடம் கொடுக்குறான். கிறிஸ்துவம் எங்கே போகுது? உபதேசம் எங்கே இருக்குது? சத்தியம் எங்கே இருக்குது? அதனால் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ஊழியத்தை செய்ய வரல, சப்போர்ட் பண்ண வரல, அவங்களுக்கு முட்டு கொடுக்க வரல. முற்றிலும் வித்தியாசமானது இயேசுவின் போதனை. ஏன்னா பரலோகத்திலிருந்து வந்தது. அது மேலேருந்து வர்ற தண்ணி, மழை தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். அது எங்கே விழுகுதோ அது மாதிரி மாறுது. சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை தண்ணி, ஊரணியில் விழுந்தால் ஊரணி தண்ணி, ஆற்றுல விழுந்தால் ஆற்று தண்ணி, இப்படி அந்த தன்மையை பொறுத்து மாறுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய போதனை மாறாது. என்னைக்கு வந்ததோ அப்படியே இருக்கு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதுன்னு சொல்கிறது அந்த அர்த்தம் தான். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லி மத்தேயு 24:35 சொன்னது அந்த அர்த்தம் தான். ஒளிந்து போகாது. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, சீமா மாதிரி பேசுகிறவர் இல்லை இயேசு. அவர் பேசுனது தான். மெய்யாகவே சொல்கிறேன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு மேலே வேறு எந்த இதுவும் கிடையாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் இயேசு சொன்னார். பிரசங்கமே அவர் வாயை திறந்து மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம், வார்த்தை வாயை திறந்து சொன்னதே அதுதானே. அது யாருக்காவது இன்னைக்கு புரியுதா, விளங்குதா? மனம் திரும்புங்க பரலோகத்துக்கு வாங்க, அவ்வளோதான். உலக காரியங்களை பற்றி எதையும் சொல்ல, இதெல்லாம் அஞ்ஞானிகள் ஆடி தேடுறாங்கன்னு சொல்கிறார் மத்தேயு 6:32. அஞ்ஞானிகள் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி திம்போம், நாளைக்கு என்ன செய்ய, வாடகைக்கு என்ன செய்ய, கருமாதிக்கு என்ன செய்ய, இவனுக்கு என்ன, இதெல்லாம் உலக அன்றாட காரியம். இதுக்காக ஒரு உபவாசம், இதுக்காக ஒரு ஜெபம், இதுக்காக ஒரு அழைப்பு, இதுக்காக ஒரு இதுவும் கிடையாது. ஒரு வேலை வெட்டி ஒன்றும் இல்லாட்டினா பாஸ்டர் ஊழியத்துக்காவது அனுப்புங்க. ஏன்னா இதில் பிழைப்பு உண்டாகும்னா அவன் நினைக்கிறான் போல் இருக்கு, பிழைப்புக்கு நினைக்கிறான். இங்கே வந்தாக்கா கொட்டு அடித்து 4 பேருக்கு பொழைச்சிக்கிடுவான்னு. இதாயா ஊழியம்? பணப்பையை கொண்டு போகாதீங்கன்னு சொன்னார், எவன் கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொன்னார் மத்தேயு 10 ஊழியத்துக்கு ட்ரைனிங்க்கு சீசரில் அனுப்பும் போது. அதில் ஊழியம். திரும்ப வரும்போது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொன்னாங்க, ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. இதுதான் ஊழியம். 40 வருஷத்துக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன் இதே மதுரை பட்டணத்தில். வெளிநாட்டு உதவி இல்லை, ஸ்தாபனங்கள் உதவி இல்லை, அதெல்லாம் ஸ்தாபனங்கள்லாம் விட்டுட்டேன். இன்றைக்கி விசுவாசத்தில் நிற்கிறேன். வானம் பார்த்த பூமி, அதுவும் சும்மாவா? எத்தனை பிரச்சனை, எத்தனை பழி, எத்தனை அவமானம், எத்தனை நிந்தை, எத்தனை ஜெயில், எத்தனை தண்டனை, எத்தனை போராட்டம். ஒரு குறையும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை அறிவார். அவருடைய சத்தியத்தை நான் போதிக்கிறேன், பேசுகிறேன். அவர் எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு, போஷிக்கிறார், நடத்துகிறாரு. அந்தபடியே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளிட்டிருக்கிறாருன்னு 1 கொரிந்தியர் 9:14 இருக்கு ஆர்டர். அந்த வகையில் நான் உயிர் பிழைக்கிறேன், வாழ்கிறேன், சம்பாதிக்கிறேன், திங்கிறேன், ஒரு குறையும் இல்லை, உடுத்துறேன். மற்றபடி இதுக்காக கவலைப்பட்டு, இதுக்காக ஜெபம் பண்ணி, இதுக்காக கண்ணீர் சிந்தி, இந்த இதெல்லாம் அஞ்ஞானிகள் சொல்கிறார். மெஞ்ஞானிகள் இல்லை, அஞ்ஞானிகள் சொல்கிறார்.
லூக்கா 12:30 அந்த அஞ்ஞானிகளுக்கு அங்கே என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இவைகள்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள்னு சொல்கிறார். இந்த அஞ்ஞானிகள் இருக்குது, அங்கே உலகத்தார் இருக்குது. உலகத்தார்னா தேவன் அறியாதவன், நம்பாதவன், புரியாதவன், இம்மைக்காக கிறிஸ்துவத்தில் நம்பிக்கொள்ளவன், மற்ற எல்லாத்தையும் விட பிரதிபிக்கத்தக்கவெல்லாம் கேவலமாக போயிடுவான்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15:19 இருக்குது. இம்மைக்காக வர்றவன். அப்படி இருந்துட்டா ஒரு வேலை வெட்டி செஞ்சுட்டு விசுவாசியாக இருந்துட்டு போய் தொலைப்போ, ஊழியம்னு வராத பைபிளை தூக்கிட்டு. இங்கே வந்தால் கஷ்டம்தான், உபத்திரவம் தான், பாடு தான். இங்கேயும் ஆசை, கூழுக்கு ஆசை, அப்படி நினைக்காத. இங்கே இருக்கும், ஆனால் அது உனக்கு சந்தோஷமாக இருக்காது, சமாதானமாக இருக்காது. ஏன்னா என்னவெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது. இந்த பூமியில் பிசாசு ஓடுறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி லூக்கா 10:20 சொன்னாரே, அந்த அர்த்தம் தான் அது. அதனால் பழைய ஏற்பாட்டு ஊழியம் வேறு, புதிய ஏற்பாட்டு ஊழியம் வேறு. பழைய ஏற்பாட்டு ஊழியம் லேவி ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் அப்போஸ்தல ஊழியம். அந்த அப்போஸ்தலர் யார்? இயேசு. அந்த உபதேசம் அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல காரியம். அதனால தான் 2 கொரிந்தியர் 3 பவுல் இந்த ஊழியம் அந்த ஊழியம்னு விளக்குறான். ஊழியக்காரங்க பொதுவாக அந்த ஒரு அதிகாரத்தை படித்து விளங்கினாலே நல்லா வந்துடுவானே. இன்றைக்கி ஏன் அப்படியே மக்கள் வரலன்னா, அவன் ஸ்தாபனத்தில் வட்டம் போட்டு அதில் அடாப்ட் ஆகிடுறான். அவன் ஸ்தாபன தலைவரை சொல்கிறத இவன் கேட்குறான். இயேசு கிறிஸ்தெல்லாம் 2வது தான். அவங்க தலைவர் சொல்கிறத இவன் கேட்குறான். யோவான் 13 போதகரும் ஆண்டவரமாகி நானே உங்கள் கால்களை கழுவிருக்கேன், நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கன்னு சொல்லி 13:14 சொல்கிறாரு. சீசர்களுக்கு சொல்கிறாரு. இன்றைக்கி உள்ளவங்கிட்ட அதை கேட்டால் என்ன சொல்கிறான்? உண்மைதான், ஆனால் எங்கள் தலைவர் அப்படி சொல்லலைன்னு சொல்கிறான். எங்கள் ஸ்தாபனம் ஒழுங்கு அது இல்லைன்னு சொல்கிறான். எப்படிடா விளங்கும்? இவன் தலைவர் மனுஷன் தலைவராக வச்சுருக்கா, இவன் ஸ்தாபனம் ஹைதராபாத்து, இவன் சென்னை, எங்கிட்டோ ஒரு ஊரில் வச்சுக்கிட்டு இவன் சொல்கிறது கேட்டு இவன் சம்பளத்தை வாங்கி திருக்கிட்டு இருக்கவன் ஏசுவின் ஊழியம்னு வேற இங்கே சொல்கிறது வெக்கம் இல்லாமல் அவன் ஊழியர்னு சொல்கிறான். அந்த ஸ்தாபனம் ஊழியர்னு சொல்கிறேன். இப்போ அதுக்குத்தானே இப்போ பெரும்பாலும் இப்போ அவங்க வார்த்தைகளே வெளிப்படுதில்ல. நான் வந்துட்டு சபை ஊழியர், கிறிஸ்துவ ஊழியர் இல்லை, அவனே ஒத்துக்கிறான். நாங்கள் சிபி பாஸ்டர். ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்து பாஸ்டர் கிடையாது. நான் அசம்பிளி ஆஃப் காட் ஊழியர். ஆமாம், அதுக்கு தான் ஊழியர், நீ இயேசுவுக்கு ஊழியர் இல்லை. அதனால தானே அந்த புத்தி வருது. அவன் சொல்கிறது சொல்கிறேன். நான் சிஎஸ்ஐ தலைமை போதகர். ஆமாம், சிஎஸ்ஐ தென்னிந்தியா திருச்சபைக்கு நீ தலைவர் போ. சரி, நீ இயேசுவுக்கு போதகர் இல்லை, இயேசுவுக்கு ஊழியம் கிடையாது. இந்த தயவு செய்து அவங்க வாயே அவங்களுக்கு காட்டி கொடுக்குது பாருங்களேன். அவங்களே அறியாமல் சொல்கிறேன். ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக, லேலுயா, எந்த ஸ்தாபனத்தையும் அடாப்ட் பண்ணி சொல்லலை. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரராக உங்களுக்கு முன்னாடி நிற்கிறோம்னு சொன்னாங்க. எந்த வாடும் அங்கே முளைக்கலை. அப்போஸ்தலர் 11:26 முத கிறிஸ்தவங்களான இயேசுவின் சீசர்களுக்கு அடாப்ட் ஏதாவது இருந்ததா? செவன்த் டே கிறிஸ்டின், சிஎஸ்ஏ கிறிஸ்டின், பெந்தேகோஸ்து கிறிஸ்டின், ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை சொல்லி கிறிஸ்டின் அங்கே வருதா? அங்கே எதையும் வரலையா? 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வந்து. அப்போஸ்தலர் 11:26 பாருங்கள். முதனே இருக்குது. சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் புறஜாதிக்கு தான் அந்த பேர் வச்சாங்க, கிறிஸ்தவன்னு புறஜாதி தான் வச்சாங்க, அதெல்லாம் கணக்கு இல்லைன்னு சொல்கிறான். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்த தேவனை மகிமைப்படுத்த கடவான்னு சொல்லி பேதுரு சொன்னானே, அது எங்கடா சொல்கிற? அந்த வசனத்தை என்னடா விளக்கம் கொடுக்குற? பேதுரு தலைமை ஊழியர் கிறிஸ்தவனாக இருப்பதினால் சொல்கிறான். அகிரப்ப ராஜா ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பவுல் அவன் சொல்கிறான், ஏ அப்பா நிறுத்துப்பா, கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவனா நீ ஆக்கினாலும் ஆக்கிடுவ போல் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ பவுல் சொல்கிறான், நீங்கள் மட்டும் இல்லை, இந்த கட்டுகள் நீங்கள் எல்லாரும் என்னை போலாக விரும்புகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்தவன் அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கிறிஸ்துவை தரித்து கொண்டவேன்னு அர்த்தம். இந்த பச்சை குத்துற மாதிரி
ஒரு ரொம்ப வெறி பிடிச்சவெல்லாம் தலைவரை அப்படியே பச்சை குத்திக்கிட்டு இருப்பான் கையில், கொடியை நட்டுப்பான். அவ்வளோ வெறி, ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கும். அட்ரா என் தலைவர் குத்து. அதுபோல் இயேசுவை தரித்து கொண்டவன் கலாத்தியர் 3:27 போட்டிருக்கு. எவன் இயேசுவை தரித்து கொண்டானோ அங்கே படிங்க, கலாத்தியர் 3:27. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானசானம் பெற்ற நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களே. போட்டு படிங்க, கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கவனிங்க, கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசானம். ஞானசானத்தில் ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ளே போகிறான், தெரிஞ்சுக்க. பழைய ஏற்பாட்டில் எவனும் ஞானசானம் பெறாதனால, ஞானசானமே இல்லாததுனால அவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே போக முடியாது, கிறிஸ்துவுக்கு வெளியே தான் நிற்பான். கிறிஸ்தவன் ஞானசானம் பெறும்போது எங்கே போகிறான்? கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசானம் உள்ளே போகிறான். கிறிஸ்துக்குள்ளே சும்மா ஞானசானம்னா தண்ணிக்குள்ளே போகிறான்னு நினைக்கிறாங்க. ஞானசானம்னாலே என்னன்னு தெரியாது. ஏசி நாமத்தில் அடக்கம் பண்ணுறேன்னு ஒருத்தர் அமைக்கிருக்கான் ஒரு போதகர், அதை மட்டும் கேட்டிருக்கான். அடக்கம் பண்ணிட்டு பண்ண போகிறாங்களான்னு சொல்லி முங்கு நீச்சு அடிச்சுட்டான் உள்ளேயே. ஐயையோ கொல்ல போகிறாங்களான்னு. இவர் பாஸ்டர் ஐயையோ அப்போ ஆளை காணாம, முங்குல ஒரு காலை காணாமன்னா அங்கிட்டு எந்திரிச்சு ஐயையோ என்னை ஆளை விடுங்க சாமின்னு ஓடுறானா. ஏன்னா இவன் சொன்னது அப்படி, அடக்கம் பண்ணுகிறேன் இயேசுவோட கூட அடக்கம் பண்ணுறேன்னா எப்படி இருக்கும்? விளக்கம் சொல்ல வேணாம், சத்தியம் சொல்ல வேணாம். எடுத்த உடனே ஞானசானம்னா அவனுக்கு என்ன தெரியும்? சத்தியம் சொல்லணும், உபதேசம் சொல்லணும். இயேசுவ தேவகுமார்னு அவன் ஏற்றுக்கிற அளவில் அவன் பேசணும். கந்தையா மந்திரி மாதிரி அவன் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவனுக்கு ஞானசானம். அதுக்கு முன்னாடி ஞானசானம் அவன் கொடுக்கல. இதோ தண்ணி இருக்கேன் ஞானசானம் பெறதுக்கு என்ன தயக்கம் சொல்லும் போது, தண்ணியெலாம் இருக்கட்டும், நீ முழு மனதோட நீ விசுவாசித்தா தாப்பா தடையில்லைன்னு சொன்னான். அப்போ நான் என்ன செய்யணும்? இவன் பிரசங்கம் பண்ணி சத்தியத்தை சொல்கிறான் போல் இருக்கு. உடனே இயேசு கிறிஸ்துவ தேவகுமார்னு விசுவாசிக்கிற ரதத்தை நிறுத்த சொல்லி அப்புறம் தான் தண்ணியில் இறங்குறான், ஞானசானம் பெற்று சந்தோஷமாக போகிறான் இருக்கு. எடுத்த உடனே ஞானசானம் கொடுத்தா அவனுக்கு என்ன தெரியும்? அதனால் கிறிஸ்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிற, கிறிஸ்துக்குள்ளாக பழைய மனுஷன் மறிக்கிற அனுபவம் தான். அதான் போட்டிருக்கு. கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை, அதான் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது. கிறிஸ்தவன் சொல்ல புரிஞ்சுக்க, இயேசுவை தரித்தவன் கிறிஸ்தவன். ஏன் இயேசுவானவர்கள்னு சொல்லாமல் கிறிஸ்தவர்கள்னு ரெண்டாவது பேரை ஏன் வச்சு அழைக்கிறாரு? ஏன் அழைக்கிறார்னா, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். ஆகவே அந்த அபிஷேகம் என்னுடைய மக்களுக்கும் உண்டாகட்டும், என் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். என்னுடைய அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு தர்றேன். இயேசு என்ற பேரை என் பிள்ளைகளுக்கு தரல. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். மத்தேயு 1:21. அதை நான் பாவம் போக்கி ரட்சகராக வந்திருக்கேன். நான் அடி வாங்குறேன், மிதி வாங்குறேன், சாகுறேன், ரத்தம் சிந்துறேன், மறிக்கிறேன். அது அவங்களுக்கு வச்சா அவங்களும் மறிக்க வேண்டியது இருக்கும், அவங்களும் ரத்தம் சிந்த வேண்டியது இருக்கும், அவங்களும் பாவ மன்னிப்புக்கு சீட்டை வாங்க வேண்டியதாயிரும். அதனால் அது நான் சுமந்துக்கிறேன். எனக்கு முன்னாடியே ஒரு அபிஷேகம் ராஜா என்று சொல்லி என் பிதா எனக்கு கொடுத்தாரே, அந்த அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு நான் தர்றேன்னு கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்த அவள், கிறிஸ்த அவர்கள், கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்தவர்கள். இதுதான் புரிஞ்சுக்க. பழைய ஏற்பாட்டில் இந்த மகிமை இல்லை, இந்த மேன்மை இல்லை. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு கனத்துக்குரிய மகிமைக்குரிய ஊழியத்தை தான் இயேசு ஸ்தாபித்தார். பரலோகத்தை ஜனங்களை சேர்க்கத்தான் இயேசு வந்தார். அதுக்கு முதல்ல மனம் திரும்ப சொன்னார், பரலோக சமீபம் சொன்னார். 2 தான். உலக காரியங்கள் முழுவதும் ஆட்டோமேட்டிக் செக் பண்ணிட்டாரு. எல்லாம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. இந்த காலத்தில் மழை வரும், இந்த காலத்தில் வெயில் அடிக்கும், இந்த காலத்தில் பனி அடிக்கும், இந்த காலத்தில் வெள்ளாமை, எல்லாமே செட் பண்ணிட்டாரியா. அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழங்கால் யுத்தம் சாப்பிட்றதுக்கா? உணவு தந்தீர் நன்றி ஐயா தின்றதுக்கா? சாப்பிட்றதுக்கா? இந்த உலகத்தை முழுவதும் சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கான், தின்னுக்கிட்டு தானே இருக்கான். தேவையானது ஒன்றே. அந்த அம்மா சாப்பாடு ரசம் குழம்பு வைக்கிறதுக்கு பல பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கு. ஒத்தையில் மார்த்தாள்
இயேசு சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலகுகிறாய், தேவையானதே ஒன்றுன்னு சொல்லலை, ஒன்றே அதுதான். அதுக்காக சாப்பிடாமையா இருந்தார்? இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது வேற, இது ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ஆதியாகமம் 8:22 நோவா காலத்துக்கு பிறகு இனிமேல் தண்ணியில் அழிக்க மாட்டேன், அந்தந்த காலத்தில் மழை வரும், வெயில் அடிக்கும், அந்தந்த காலத்தில் எல்லாம் வரும், அன்றைக்கே சொல்லிட்டாரு. சொன்னதானே நடக்குது. ஏன் முஸ்லீம்களுக்கு தண்ணி வரலையா? ஏன் இந்துக்களுக்கு தோண்டுனா தண்ணி வரலையா? அவன் எல்லாமே விளையிலையா? அவன் பணக்காரனா இல்லையா? அவன் கார் இல்லையா? பங்களா இல்லையா? வசதி இல்லையா? அவன் நல்லா இல்லையா? என்ன குறை? ஏசு அங்கே இல்லை. அவங்ககிட்ட ஏசு இல்லை. உங்ககிட்ட ஏசு இருக்கிறார், மற்றதெல்லாம் இருந்தான்னா இல்லாவிட்டான்னு அப்படி வந்துடுறோம். அவனுக்கு ஏசு இல்லாதனால உலக பொருள் தான், உலக ஆஸ்தி தான், உலகம்தான் அவனுக்கு தெய்வம். அவனுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் தான். அதான் பவுல் சொன்னான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னான். அவன் பணத்துக்காக வரல. 2 கப்பல் வச்சு இருந்தவன் ரோமாபுரியில் வந்து பிரஜை, அமெரிக்கா இல்லை சிட்டிசன் மாதிரி. அன்னைக்கு அந்த காலத்தில் ரோமர்கள் தான் உலகம் முழுவதும் ஆண்டிருக்காங்க. ரோம பிரஜை. நான் ரோமன்னு சொன்னான்ல ஒரு தடவை, அதான் பயந்துட்டாங்க. ரோமனான்னு அங்கே குடியுரிமை வாங்கியிருக்கான் பிரஜை. அவங்க அப்பா அங்கே வேலை செஞ்சுருக்காரு, பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவனை சந்திச்சாரோ அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டுட்டான். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொன்னான். அவன் தாயா ஊழியக்காரன். அப்படி வந்தவன் தாயா பண ஆசைக்கு போக மாட்டான். இவன் அடிப்படையிலிருந்து வரும்போது கஞ்சி இல்லாமல் வந்தா இவன் எதையாவது கிடைக்கணும்னு தான் பாப்பா. அதனால தான் இயேசுவின் ஊழியம் மேலேருந்து வந்தது, கீழேருந்து வரல. பரலோகத்திலிருந்து உண்டான, உன்னதத்திலிருந்து வந்தவர், எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் உனக்கு தலைவராக இருந்தா, அவர் உனக்கு பெசப்பாக இருந்தா, அவர் உனக்கு அப்போஸ்தலராக இருந்தா, ஏதோ பூவோட நாரும் சேர்ந்தா நாரும் மனம் பெறும். நம்ம நாரு தான், நம்ம வெறும் நாரை நீங்கள் மோந்து பாருங்க, தண்ணியில் ஊற வச்சு மோந்து பார்த்தீங்கன்னா நாற்று அடிக்கும். அதுவே பூவோடு சேர்ந்த நார் மோந்து பாருங்க, மணக்கும். ஏசு பூவு, ரோஜா, அவரோட நீ சேர்ந்து பின்னி பிழைஞ்சு நீ நார போயிடா இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தீன்னா நீ மகிமைப்படுவாய். உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உங்களுடைய வாசனையே எல்லாருக்கும் கொடுப்பார். லேலுயா. ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் இருந்தாங்க. உலக பிரகாரமாக அவன் எவனும் பணக்காரனாக இருந்திருக்கான்னு சொல்லுங்கள், எவன் வசதியாக இருந்திருக்கான், காரு பக்கம். இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் மாதிரி எவையா 12 பேரில் ஒருத்தனாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அவங்க ஒரு ஒட்டகத்தில் போயிருந்துருக்கலாம், அந்த காலத்தில் ஒரு கப்பல் வச்சுட்டு போயிருக்கலாம், ஒரு பெரிய அதிபதியாக எந்த ஊழியக்காரன் இருந்திருக்கான்? நினைச்சா அது கிடைக்காதா? ஒரே நாளில் 3000 பேர் யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அப்படியே சபையை நிறுவி, ஏன்னா அவங்க ஏற்கனவே தசமபாகம் கொடுத்து பழக்கம் உள்ளவன், கத்தி கதற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே காணிக்க போடுறேன்னா போட்டுருவான். பெரிய ஆளாக ஆயிருப்பான பேதுரு. ஏன் அந்த எண்ணம் வரல? அடுத்து 5000 தொகை வந்துச்சுன்னு இருக்கு அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில். ஏன் அந்த புத்தி வரல அவங்களுக்கு? அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தில் சீசர் தொகை கணக்கே இல்லைன்னு இருக்கு. ஏன் அந்த மாதிரி என்ன வரல? பணம் கூஞ்ச போது ஏழைகள் பராமரிப்புக்காக, விதவைகளுடைய பராமரிப்புக்காக 7 பேரை நியமித்து, அங்கே பணாசை இல்லாதவங்களாம் நியமித்து, அங்கே ஏழை எளியவங்களுக்கு தொண்டு தான் செஞ்சாங்களே தவிர அந்த பணத்தை அவன் பங்கு போட்டுக்கிட்டு அவன் ஒரு காரை வாங்கிட்டு பங்களாக வாங்கிட்டு செட்டில் ஆகலை. அந்த எண்ணமே இல்லையா அவங்களுக்கு. அதனால தானே அவங்கள பின்பற்ற சொல்கிறோம். என்னையே இப்போ நான் பேசுகிறதுனால என்னையே பெண்ணு சொல்கிறேன்னா, இல்லை ஏதாவது ஒரு வெள்ளைக்காரனை சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு ஊழியக்காரனை கையை காட்டுறேனா? இல்லையே. நம்ம எல்லாரும் மனுஷர்கள், குறைவுள்ளவர்கள். இயேசுவை பின்பற்றுவோம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர் உபதேசங்களை பின்பற்றுவோம். நமக்கு தலைமையிடம் சர்வசங்க சபை பரலோகம்தான். இந்த பூமியில் நிருபங்களை நமக்கு பாடமாக்குவோம்.
இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவ முழுவதும் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து பிரிஞ்சு ஸ்தாபனங்களை பிரிஞ்சு அதில் அட்டாக் ஆனவன் தானே. அவனை எல்லாம் 1ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு வருவோம். 1ஆம் நூற்றாண்டில் அந்த அப்போஸ்தல சபை உபதேசம் தொடங்கப்பட்டிருக்குல்ல, அங்கே வாங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க. நல்ல வேளை நம்ம கையில் ஆவியானவர் சிந்தாமல் செதறாமல் சுவிசேஷம் கரெக்டாக இருக்குது, நிருபங்கள் கரெக்டாக இருக்குது, வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. நல்ல வேளை ஆவியானவர் தான் அந்த வேலையை செஞ்சுருக்காரு. அதை பின்பற்றியா? நான் சொல்லணும் புதுசாக ஏதோ சொல்கிறேன்னா இதை பின்பற்றி, இதை சொல்லு. அப்போ இந்த ஜாதி பெருமை, இந்த சபை பெருமை, இந்த பிரிவினைகள், இந்த காரியங்கள்லாம் வராது. ஒரே தலைவர் இயேசு, ஒரே பரலோகம் தலைமையிடம். நம்ம ஐக்கியம், எல்லாருக்கும் ஐக்கியம் பிதாவோடு ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும். இதுதான் ஆரம்பத்தில் புரிதல். இன்றைக்கி அதுதான். அப்போ இடையில இன்றைக்கி இத்தனை ஸ்தாபனங்களும் அதை ஏன் சொல்லலைன்னா விலகிட்டான், மாற்றி பேசுகிறான், தெரியல, சாத்தான் குருளாக்கி வச்சுருக்கான், இப்படித்தான் அவங்களை எடுத்துக்கிறோமே தவிர, நானும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது தான். விடுதலையாகிட்டு போகும், கண்ணை திறந்துருக்கோம், இப்போ சரியான விடுதலை வந்திருக்கோம். அந்த விடுதலை பற்றி எல்லாருக்கும் கூறுறோம். இந்த ரகசியம், இந்த புரிதலோடு வேதத்தை படிங்க, இந்த புரிதலோடு நிருபங்களை படிங்க, இந்த காரியத்தோடு உங்கள் கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. பிதா யார், குமாரன் யார், ஆவியானவர் யார், நிருபத்தை படிங்க. அதில் உள்ளதை கூட்டாமல் குறைக்காமல் சொந்த புத்தி அதில் புகுத்தாமல், எவனோ சொல்லி கொடுத்தது அதில் திணிக்காமல், அதில் உள்ளதை அப்படியே பேச, அப்படியே புரிஞ்சுங்க. அது கரெக்டாக தான் இருக்குது. ஒரு உறுப்பாயும் மாற்றாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு சின்ன கமா இது கூட நீங்கள் மாற்றாதீங்கன்னா அதில் எவ்வளோ ரகசியத்தை வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க. அதனால் உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள், இல்லாதது இல்லாதபடியே சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதை நம்ம பேசுவோம். அதில் இப்போ நம்ம வர்றதுனால அதில் சில குறைகள் உண்டு. அதனால் இப்போ நான் 100க்கு 100 பேசுகிறேன்னு நானும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு 70-80% நான் வந்திருக்கேன். இன்னும் நம்ம இப்போ செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. அப்பேற்பட்ட பவுலே சொன்னானே, நான் பிடித்து கொண்டேன் எண்ணுகிறதில்லை, லெக்கை நோக்கி தொடருகிறேன். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இதே மாதிரி இருக்க கடவுள்னு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 13-14 சொல்லியிருக்கான். தேறினவர்கள் இப்படித்தான் இருக்கணும். நிறை கூடம் தளம்பாதே, குறை கூடம் தான் கூத்தாடும். அதனால் நல்லா தேர்ச்சி பெற்றவன் பெருமையாக பேசவே மாட்டான், ஆணவமாக பேசவே மாட்டான், எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி சொல்லவே மாட்டான். இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட தேவகுமாரன், அப்பேற்பட்டவர் சொல்கிறாரு, அந்த நாளையும் அந்த நாளையும் என் பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியான். அங்கே இயேசுவை அங்கே இணைச்சிக்கிட்டு எனக்கும் தெரியாதுன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு மேலே பிதாவை உயர்த்துறாரு. அவர் தான் நமக்கு கோல் மாடல். நல்ல போதகரேன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களேன்னு சொன்னாரா? என்ன ஏன்பா நல்லவன் சொல்கிறேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர். நல்லவரே தன்னை நல்லவர் இல்லைன்னு தாழ்த்தும் போது பொல்லாதவளாகி நாம லண்டனில் போனி, நான் 5 ஸ்டாரில் தங்குனேன், அங்கே எனக்கு சார்ட்டு கொடுத்தாங்க, அங்கே இவன் இது கொடுத்தான், அவன் கொடுத்தான். ஒருத்தன் பாட்டு பாடினா, வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. அது எவனாவது அந்த ரகசியம் புரிஞ்சிருக்கா? இரு பரிவாரம்னா என்னது? வெறுங்கையோடு போனது சரிதான். யாக்கோப்பு வரும்போது இரு பரிவாரம் என்னது? ராகேலு லேயாலு. அதாவது பரவாயில்ல, வேலைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 பொம்பளைக்கு 2 பொம்பளை 2க்கு 2, அதையும் ஆட்டையை போட்டு அதையும் பாலியல் பண்ணிட்டான். ஆமாம், 4 பொண்டாட்டிய 13 பிள்ளைங்க. மாமாவை ஏமாத்தின, ஆட்டையை போட்டு எல்லா சொத்து சுகம் ஆடு மாடு எவ்வளவோ அள்ளிட்டு வர்றான். இருவர் எனக்கு தந்தீர், எனக்கு தந்தீர். இப்படி புத்தி தானையா இவனுக்கு இருக்கும்? இப்போ பாட்டு பாடுறவன் முழுவதும் அந்த புத்தியில் தான் இருக்கான். பாட்டு பாடுறவனே அப்படித்தானே இருக்கான். அது ஒன்றும் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டானே. ஒருத்தன் முட்டு கொடுக்குறான், இங்கே மதுரையிலேருந்து ஒருத்தன் முட்டு கொடுக்குறான். இதெல்லாம் தப்பே கிடையாது, அதெல்லாம் குற்றமே செஞ்சுருந்தாலும் நீங்கள்லாம் எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்கிறானே பகிரங்கமாக. இப்படிப்பட்டவெல்லாம் பாஸ்டர் ஆகி ஊழியக்காரனானா எப்படிடா பரலோகத்துக்கு போய் ஜனங்களை கொண்டு போக முடியும்?
தயவு செய்து அதுக்கு தான் அன்னைக்கே சொல்கிறேன், எவனையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எவனையும் முதலாளியா தலைவரா கோல் மாடலா எவனையும் முன்னிறுத்தாதீங்க. நான் நாளைக்கு விழுந்து போயிடுவேன், என்னை நீங்கள் தூக்கி விடணும். நான் பேசுகிறதுனால பரிசுத்தவானோ ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு இரும்போ ஒரு கல் தூணோ கிடையாது. பாடுள்ள மனுஷன் நான். பிசாசு என்னை தான் ரொம்ப நோட் பண்ணுவான், இவனை தாண்டா அடிக்கணும் முதல்ல. நான் ஜாக்கிரதையாக நிற்கிறேன்னு சொல்கிறவன் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னை மேன்மை பாராட்டக்கூடாது. அதனால தான் மனுஷனை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:1 பவுல் சொன்னானே, அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்தால் நீ சொல்லலாம், அப்படி இருந்தால் நீ சொல்லலாம். அதனால அவனை பின்பற்றுங்க, அவனை பின்பற்றுங்க. அவனை பின்பற்றுறதுன்னா அர்த்தம் என்ன? நிருபங்களுடைய சத்தியங்களை பின்பற்றுங்க. ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அப்போஸ்தலர் நிருபங்கள் தானே, எபிரேயர் வரைக்கும் அவன் எழுதுனது தானே 13-14 நிருபம். அதில் உள்ளது படிங்க, பாடமாக்குங்க, புரிஞ்சுக்கிங்க, விளங்காட்டினா விளக்கம் கேளுங்க, அதுலேயே நீங்கள் வளருங்க. ஏன்னா ரகசியங்கள் இங்கே தானே இருக்கு, பரலோகம் இங்கே தான் இருக்குது, நியாயத்தீர்ப்பு இங்கே தான் இருக்குது, ஊமானங்கள் உதாரணங்கள் இங்கே தான் இருக்குது, நல்ல ஊழியக்காரன் கள்ள ஊழியக்காரன் இங்கே தான் இருக்கான், அந்தி கிறிஸ்து இங்கே தான் இருக்குது, 666 இங்கே தான் இருக்குது, நித்திய நியாயத்தீர்ப்பு இங்கே தான் இருக்குது. இதே ஒன்றும் இல்லாத பழைய ஏற்பாட்டுக்கு நீ போயிட்டீன்னா அங்கே என்ன இருக்குது? சண்டை குத்து, 4-10 பேர் போனால் வெட்டினா, 400 பேர் கொன்னா, 300 பேர் கொன்னா, அவன் பொண்டாட்டி இவன் எடுத்துகிட்டு போனான், இவன் மனைவி அவன் எடுத்துகிட்டு போனான், இவன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானா, அவன் ராஜாவான உடனே அவனை துரத்தி விட்டுட்டு அந்த பொம்பளையை திரும்ப கூட்டிகிட்டு வர்றான், அவன் அழுதுகிட்டே வர்றானா? அதுதானே இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அது என்ன காட்டு மிராண்டி காலத்தில் உள்ள காரியம், அது கிறிஸ்தவனே கிடையாது. யூதன் இஸ்ரேலில் இன்றைக்கி யூத நாடு இஸ்ரேல் நாடெலாம் குண்டை போட்டு கொண்டுக்கிட்டு இருக்கான் மக்களை. அவன் தான் உனக்கு தலைவரா? அதான் உனக்கு எஜமாட்டியா? அவங்க தான் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸா? அவங்கள தான் நீ பின்பற்றியா? அவன் இயேசுவையே தேவகுமாரன் ஏற்றுக்கிறலையே, அப்போ அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ ஏற்றுக்கிறாம தானே இருக்க, அதான அர்த்தம். அவனோட சேர்ந்தவன் தானே நீ கிறிஸ்தவன் கிடையாதுல்ல. ஆகவே இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்த வந்தார் தவிர பழைய ஏற்பாட்டை முட்டு கொடுக்கல, அதை அட்ஜஸ்ட் பண்ணலை, அதை அனுசரித்து இதுலேயும் கடைபிடிங்கன்னு சொல்லலை. அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தார். நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே முடிந்ததுன்னு சொன்னார், முடிச்சிட்டார். நியாயப்பிரமாணத்தினாலே நீதி உண்டாகுமானா கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமேன்னு சொல்லி கலாத்தியர் 2:21 பவுல் அதுக்கு தானே சொன்னான். கலாத்தியர் 3 அதிகாரத்தில் 10 வசனம் 11 வசனத்தில் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவன் முழுவதும் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. 11 நியாயப்பிரமாண விசுவாசத்துக்குரியது அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. அதில் 13 வசனத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னே போட்டிருக்கு. அதெல்லாம் மீட்டாச்சு, சாபத்தை எடுத்து போட்டார். நாமெல்லாம் யூதர்கள் அல்ல, நம்ம எல்லாம் புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவங்களாக ஆகியிருக்கோம். கிறிஸ்தவங்களாக ஆனவங்களுக்கு கிறிஸ்தவ போதனை தான் போதிக்கணுமே தவிர பழைய ஏற்பாட்டை ஏண்டா எங்களுக்கு சொல்கிற? திரும்ப எங்களை யூதராக்கவா இஸ்ரவேலராக்கவா? எங்களை திரும்ப பின்னாடியே 50 ஒரு 2000 3000 4000 5000 வருஷத்துக்கு பின்னாடியே எங்களை கொண்டு போகிற? கடைசி காலத்தை சொல்லி, இன்னைக்குள்ள காலத்தை சொல்லு, இனிமேல் வர்ற காலத்தை சொல்லு, இனிமேல் நடக்கிற காரியங்களை சொல்லு. இந்த புரிதல் என்னைக்கு கிறிஸ்தவ போதகர்களுக்கு இன்னைக்கு உள்ள ஆளுகளுக்கு என்னைக்கு வருதோ, இந்த தெளிந்த புத்தி என்னைக்கு வருதோ, அன்னைக்கு தான் எழுப்புதல் உண்டாகும். அங்கங்கே வெடிச்சிடும். நீங்களாவது தயவு செய்து மண்டாடுறேன், அந்தந்த இடத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அந்தந்த இடத்துல ஒளி வீசுங்க, அந்தந்த இடத்துல வெளிச்சமாக இருங்க, யாருக்கும் அடிமையாக போகாதீங்க. எனக்கு குறையினா நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு குறையினா நான் சொல்லலாம். நம்ம சகோதரர்கள், நமக்கு தலைவர் இயேசு. அந்த தலைவர் பரலோகத்தை பற்றி சொன்னார், மனம் திரும்புதலை பற்றி சொன்னார், அந்த பரலோகத்தை பற்றி ஊமானங்கள் உதாரணங்கள் சொன்னார். முதல் உதாரணம் மத்திய 25 அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை சொன்னார். 10 கன்னிகளை 5 பேர் புத்தி உள்ளவங்கன்னு சொல்கிறாரு, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்கிறோம். புத்தி உள்ளவங்க யாரு, புத்தி இல்லாதவங்க யாரு? மத்திய 7 அதிகாரத்தில் புத்தி உள்ளவங்க
கண்மலையில் வீடு கட்டின புத்தி உள்ளவர்கள்னு அங்கே குறிப்பிடுறாரு. புத்தி இல்லாதவன் எங்கே கட்டுறான்? மணலில் வீடு கட்டுற புத்தி இல்லாதவன் சொல்கிறார். மணல் என்பது மனிதர்களை குறிக்கும். மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார்ல, மண்ணில் உண்டாகி மண்ணுக்கே போயிடுறான். மண்ணை அஸ்திபாரமாக்கினா, மனிதனை அஸ்திபாரமாக்கினா, மனிதனை நீ தலைவனாக்கினா, மனுஷனை நீ ஃபவுண்டேஷன் ஆக்கினா, தலைவனாக்கினா, வழிகாட்டியாக ஆக்கினா, அவனை கோல் மாடலாக அவனை ஒரு மெயினாக நீ ஆக்கினா கரைஞ்சி போயிடுவேன். அவன் கரைஞ்சி போயிடுவான், நீயும் கரைஞ்சி போயிடுவேன். இன்றைக்கி ஒருத்தரை நம்பிக்கிட்டு இருந்தாங்க லட்சக்கணக்கில் ஒரு கூட்டம், அவன் விழுந்தது எல்லாருக்கும் போச்சு. இன்னொருத்தர் பைபிள் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரின்னு ஒருத்தன் வச்சுருந்தான், லெனின்னு பேர். அவனை நம்பி ஒரு கூட்டம், அடேங்கப்பா பெரிய கூட்டம், லட்சக்கணக்கில் அவன் சேர்த்தான். கடைசியில் இந்த பைபிளெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டான். அவனை சேர்ந்தவன் முழுவதும் இடறி போயிட்டானே. அதுக்கு தான் மனுஷனை பின்பற்றாதீங்கன்னு சொல்கிறேன். பாலாசு லாரின்னு ஒருத்தரை பின்பற்றினாங்க. இயேசுவும் நான் தான், கிறிஸ்தனு நான் தான் சொல்லி அவனை பின்பற்றி ஒரு கூட்டம் போச்சு. அவன் செத்து தொலைஞ்சான், அதோடு அந்த கூட்டமும் தொலைஞ்சி போச்சு. அதனால் யாருக்கும் ரசிகர் ஆகாதீங்க, யாருக்கும் ரசிகர் ஆகாது. இன்றைக்குள்ள தலைவர்கள் உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ பெரிய, யாருக்கும் தலைவர் ரசிகர்கள் ஆகாதீங்க, தொண்டர்கள் ஆகாதீங்க, யாருக்கும் ஜெய போடாதீங்க. யார் பின்னாடியும் இவன் தான் கெட்டிக்காரன், இவன் தான் மனுஷன், நாளைக்கு மாறுவான். அதனால சாகவே மாட்டேன்னு ஒரு ஊழியக்காரன் சொன்னான், ராத்திரியிலே செத்துட்டான் படுத்தவன். இன்னைக்கு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், எப்பயும் இளமை இளமை இளமைன்னு பாட்டு பாடிக்கிட்டு எப்பயுமே நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைக்கு சாக போகிறானோ. அதனால் தயவுசெய்து ஸ்தாபனங்களையோ மனிதர்களையோ போதர்களையோ இன்னைக்குள்ள பாஸ்டர்களையோ என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எவனும் நம்ம கோல் மாடல் இல்லை. கர்த்தர் கழுதை கொண்டு பேசுகிறாருன்னா அந்த பேச்சை எடுத்துக்க, கழுதையை விட்டுரு. கழுதைக்கு பின்னாடி போனால் எத்து தானே விழுவோம். கழுதை விட்ட போட்டால் கழுதை விட்ட கை நிறையா, பரவாயில்ல. வசனத்தை புடி. மனுஷனை நம்புறதுக்கு அவன் ஏமாத்திரம். நாசியில் சுவாசம் மனசு நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். ரோமர் 3 அதிகாரத்தில் எந்த மனுஷனும் பொய்யனென்று என் மனக்களத்திலே சொன்னேன், தேவனே சத்தியவரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. பவுல விடவா? இந்த இடத்துக்கு இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க வாங்க, இந்த இடத்துக்கு வாங்க. புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்வாங்க, புத்தி இல்லாதவன் புத்தி இல்லாத ஆராதனை செய்கிறான். கண்மலை என்பது இயேசுவை குறிக்கும். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவனை அஸ்திபாரமாக்கி நீ வீடு கட்டினா புயல் வரும், மழை வரும், எல்லா பிரச்சனை வரும், எல்லாம் வரும், நீ விழ மாட்ட. ஏன்? உன் ஃபவுண்டேஷன் என்னது? கிறிஸ்து. அவர் என்னைக்கு மரித்தேன், இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கேன்னு சொன்னவர் இன்னும் அடுத்தவரை யார் கொள்ள முடியும்? அவர் மேல் உள்ள ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அவருடைய விசுவாசம் ஒன்றிலே இருக்கிறதுனால நீ பின்வாங்க மாட்ட. கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்குற எவனும் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. முன்னேறி போய்கிட்டே இருப்பேன். எத்தனை கஷ்டம் வரும், சோதனை வரும், பால் எல்லாம் வரும், பின்வாங்க மாட்டேன். ஏன்னா இயேசு உனக்கு கோல் மாடல் தலைவராக இருக்கார். தகப்பனே செத்தாலும் மருத்துவர் அடக்க மாட்டோம், நீ என்னை பின்பற்றி வாப்பான்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சவன் தான் ஐயா சீசன். அதுக்கு கீழ்ப்படிஞ்சான்ல. சரி, அப்பாவை விட இயேசு தான் முக்கியம்னு சொன்னான். அதுக்குனால தான் இயேசு தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. அந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. இன்னைக்கு இப்போ உள்ள காரியத்தில் நம்ம சொல்லக்கூடுமானா, ஸ்தாபனத்தையாவது உன் தலைவராவது உனக்கு சம்பளம் கொடுக்குற அவனாவது உன் பைபிள் டீச்சர் உன்னுடைய முன்னோர்கள் உன் ஆவிக்குரிய தகப்பன் எல்லாத்தையும் விட இயேசுவை நேசி. அப்படி நேசிக்காதவன் இவனை மட்டும் கோல் மாடலாக வைக்கிறவன் எனக்கு சீசன் அல்லேன்னு சொல்லிட்டேன். சீசனுக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவன் பேர் வந்தது. நீ கிறிஸ்தவனே கிடையாதுன்னு புரிஞ்சுக்க. மதில் மேலே உள்ள பூனை நீ. வாய்ப்பு வந்தால் இங்கிட்டு தவுவேன் அங்கிட்டு தவுவேன். நீ கிறிஸ்தவன் கிடையாது. கர்த்தர் உன்னை ஒரு கணக்கில் வைக்கவே மாட்டார். யூதாஸ் மாதிரி. யூதாஸ் இயேசுவோடு தான் இருந்தான். அவன் எண்ணமெல்லாம் வேதவார பரிசெயர்கிட்ட, பழைய ஏற்பாட்டு அந்த வேதவார பரிசெயர்கிட்ட 30 வெள்ளிக்காசு பணம் இப்படி தான் இருந்தான். அதுபோல் இயேசு கிறிஸ்துவோட சிலர் ஊழியர்கள் இருக்கலாம்.
ஆனால் அவன் எண்ணமெல்லாம் இயேசுவை தான் பற்றி இருக்கணுமே தவிர, பரலோகத்தை தான் பற்றி இருக்கணுமே தவிர, புத்தி உள்ள ஊழியத்தை ஆராதனைய பவுண்டேஷனை தான் பற்றி இருக்கணுமே தவிர, அவன் எண்ணமெல்லாம் ஸ்தாபனத்தையும் தலைவரையும் எவன்டா பணம் கொடுப்பான், இந்த டிசம்பர் வருது வீடு வீடாக போய் வசூல் பண்ணுறதுக்கு இப்போயே யோசிக்கிறான். இப்படிப்பட்டவன் எப்படிடா விளங்க முடியும்? பணம் வரும், இயேசு வரமாட்டார். யூதாஸ் நினைச்ச பணம் வந்துச்சு, இயேசு கிடைச்சாரா? இயேசுவின் ஊழியம் அவன் செய்தானா? பணம் வந்துச்சு, இயேசு அங்கே இல்லை. நான்கு கொண்டு செத்துட்டான், பணத்தை கூட அனுபவிக்க முடியல. இப்படித்தான் அந்த கெதி வரும். இன்னைக்கு உள்ள கள்ள ஊழியர்களே, கள்ள போதர்களே, உங்களுக்கு இந்த கெதி தாண்டா வரும் கடைசியில், நிச்சயமா. யூதாசுக்கு எவ்வளவோ சொன்னார், மறைமுகமாக சொன்னார், வெளிப்படையாக சொன்னார், எவ்வளவோ சொன்னார், கேட்கவே இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவன் போர்வையில் வெளியே தம்பாரம் போட்டுக்கிட்டு சிலுவை போட்டுக்கிட்டு திரிஞ்சாலும் இயேசு இந்த பிரசங்கத்தின் மூலமாக பேசுகிறாரு, இந்த வீடியோக்கள் மூலமாக பேசுகிறாரு, இந்த எச்சரிப்பின் வார்த்தை மூலமாக பேசுகிறாரு. சும்மா லேசில் யாரையும் நரகத்திற்கு போடாண்டு இயேசு சொல்கிறதில்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. ஆகவே வாய்ப்பை, கிருபையின் காலத்தை பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் தாமதமாகுது, மணவாளன் வரும்போது கொஞ்சம் தாமதமாகும் போது அந்த புத்தி இல்லாதவன் என்ன செஞ்சுருக்கணும்னா, இந்த பயன்படுத்தி நம்ம எண்ணெயை வாங்கிட்டு வந்துடுவோம். எண்ணெய் உள்ளவே தூங்குறான், எண்ணெய் இல்லாதவன் தூங்கலாமா? இவனும் தூங்கிட்டான். இதுதான் புத்தி இல்லாதவன் சொல்கிறதுக்கு அடையாளம். அதுதான் திடீர்னு நினையாத நாளிகளே மணவாளன் வந்து விட்டார்னு ஒரு சத்தம் வருது. எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. கடைசியில் புத்தி இல்லாதவன் என்ன செஞ்சான்? லைட்டாவது அமர்த்தி படுக்க வேணாம், எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில் லைட்டு மங்க போகுது, எண்ணெயே இல்லை. ஓசி கேட்குறான். இன்றைக்கி ரொம்ப பேர், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அது ஓசி கேட்குறீங்க, வெக்கமாக இல்லை உனக்கு? நீ ஜெபிக்க வேணாமா? உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? நீ அண்ணியனா? ஏன் உனக்கு அப்பா இல்லையா அவர்? நீ ஏன்டா இன்னொருத்தங்கிட்ட போய் எண்ணெய் கொடுங்க, கொஞ்சம் ஓசியா எண்ணெய் கொடுங்க, ஓசி அபிஷேகம் கொடுங்க, தலையில் கையை வச்சு ஜெபிங்க, வரங்கள் கொடுங்க. ஏன்டா நீ தேவனிடத்தில் கேளு. அவர் செத்தா போனார், உன்னை விட மோசமானவன் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? நீயாவது பரவாயில்ல, அவன் உன்னை விட அயோக்கியனா இருப்பான், அவன்கிட்ட போய் தலையில் கையை வச்சு ஜெபிங்க அவன் சொல்லுவேன். அவன் கெத்து எப்படி வருவான்? ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அவன் ஆவியெல்லாம் இவங்க மேலே இறங்கிடும். தயவு செய்து இந்த மாதிரி எவங்கிட்டையும் தலை கொடுக்காதீங்க. ஆண்டவரோட கொடுக்கணும், பேசாமல் இருந்து பட்டினியாக இருந்து செத்தாலும் பரவாயில்ல, மனசுக்கிட்ட போகாதீங்க, கையேந்தாதீங்க. ஏந்தினாலும் கிடச்சிச்சா? அவங்க அதான் விவரமான பார்ட்டி என்ன சொன்னாங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடி விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கப்போ. ஐயோ அப்பான்னு போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே மணவாளன் வந்துட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. கதவு பூட்டப்பட்டது. கிருபையின் காலம் அடைபடும். இன்னைக்கு திறந்திருக்கு, கிருபையின் காலம் முடிய போகுது. இப்போ அடப்பட போகுது. இன்னும் நீ தூக்கிக்கிட்டு அசால்ட்டாக அப்புறம் பார்த்துக்குருவோம்னான்னு சொல்லி நீ அசால்ட்டாக இருந்தீங்கன்னா, நீ நினையாத நாளிகளே மனசுகுமாரன் வருவார். அதைத்தான் இவர் அடிக்கடி சொல்கிறார். நினையாத நாளிகளே வருவார், திடீர்னு வருவார். புத்தி உள்ளவங்க தான் உள்ளே போக முடியுமே தவிர புத்தி இல்லாதவன் போக முடியாது. புத்தி உள்ளவன் செய்கிற ஆராதனை தான் புத்தி உள்ள ஆராதனை. அதை போட்டிருக்கு பிலிப்பிய ரோமர் 12:1 இதுவே புத்தி உள்ள ஆராதனைன்னு போட்டிருக்கு. புத்தி உள்ளவங்க செய்கிறதெல்லாம் புத்தி உள்ள ஆராதனை, புத்தி இல்லாதவங்க செய்கிறவெல்லாம் புத்தி இல்லாத ஆராதனை. அதான் குத்து நடனம், டிக்கா டான்ஸு, விசிலு, இதான் புத்தி உள்ளவன் செய்கிற காரியம். இதான் ஆராதனையா? இதான் ஆண்டவர் ஒழுங்கு? சினிமாக்காரனை விட மோசமாக இருக்கான். ஆகவே தேவ பிள்ளைகளே, பின்னாடி கதவு வந்து தட்டி புண்ணியமே இல்லை. 11:12 பின்பு மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ என்னையா சொல்ல வர்றேன்னா, மனசுகுமார் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்களை அறியாது இருக்கிற அப்படின்னாலும் எப்படிங்க? விழித்திருங்கன்னா
இந்த கண்ணு கிடையாது. இந்த கண்ணு விழித்திருந்தால் தூக்கமே இல்லாட்டில் செத்துருவான். தூங்கு. இந்த கண்ணு மனக்கண்கள். மனக்கண்களில் நீ விழிச்சிரு. எப்பயுமே மனக்கண்ணை தூங்க விடக்கூடாது. மனக்கண்களை சாத்தான் கூடாக்கியிருக்கான். 2 Corinthians 4:4 இருக்குது. இது பிரபஞ்சத்தின் தேவனான பிசாசானவன் மனதை கூடாக்கிட்டு சுவிசேஷம் அறியாதபடி. நீ சுவிசேஷம் அறிஞ்சவன், கண் திறக்கப்பட்டவன், அதை திரும்ப மூடாத. அந்த கண் எப்பயும் அதான் விழிப்புன்னு சொல்கிறது. எப்பயுமே விழிச்சிரு. ஒருவேளை செத்துட்டா பரவாயில்ல. கத்தர் வரும்போது முதல்ல எந்திரிக்கிறதே நீ தானே. 2வது தானே உயிரோடு இருக்கிறவங்க மற்றவங்க வருவாங்க. எப்படி இருந்தாலும் விழித்திரு. உன் அகக்கண்கள் விழிப்பாக இருக்கட்டும். திடீர்னு வருவார். அவர் வர்றது இருக்கட்டும், நம்ம நாளைக்கு இருப்போம்னு என்ன நிச்சயம்? சரி, அதுவும் இல்லை, அவர் வருகையெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு நம்ம கேரண்டி இருக்கா? எத்தனையோ பொருட்களுக்கு வாரண்டி கொடுக்குறான். நமக்கு வாரண்டி இருக்கா, கேரண்டி இருக்கா? நமக்கு என்னையா இருக்கு? ஒருத்தன் சொன்னான்ல, ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சுட்டேன் ஆண்டவரே, இனிமேலையாவது 2வது தான் கடவுளை தேடுவேன்னு சொன்னான். அவன் ஆண்டவர் என்ன இன்று ராத்திரியிலே உன் ஆத்துமா புத்தி இல்லாத மதிகேடனே முட்டா போயினேன்னு சொன்னான். லூக்கா 20:21, லூக்கா 12:20-21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல் தனக்காக ஐஸ்வர்யத்தை சேர்த்து கொடுக்குற எவனும் இப்படியே தான் இருக்கிறான்னு சொல்லிட்டார். ஜாக்கிரதை. அதனால் கிருபையின் காலத்தை பயன்படுத்து. சத்தியத்துக்குள்ளே வா. நான் சொன்ன காரியங்கள் முழுவதும் வேதத்தின் அடிப்படையை தவிர என் சொந்த சரக்கு, என் சொந்த உபதேசம் கிடையாது. 1 முடிச்சுட்டேன். 2வதாக அன்றைய 14ஆம் வசனத்திலே பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறான். எப்படின்னா, அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனத்தில் 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தன் 1 இப்படி கொடுத்து பிரயாணம் போயிட்டான். நான் திரும்ப வரும்போது இதை நீங்கள் பெருக்கி வைங்கன்னு போயிட்டான். அதில் ஒரு சில ஊழியக்காரன் அவர் எப்போ வர போகிறாரோ, வரும்போது பார்த்துக்குருவோம்னான்னு சொல்லி நல்லா திங்க, நல்லா அடிக்க, சண்டை போட, உடல் ஊழியர்களெல்லாம் மிதிக்க, அவன் இஷ்டப்படி அவன் விளையாட, பூந்து விளையாட. இப்படி ஒரு கூட்டம். எஜமானுக்கு உண்மையாக இருக்கணும். அவர் திடீர்னு வந்துடுவார், கணக்கேற்பார். தாளந்து என்பது வரங்களை குறிக்கும். கண்டிப்பாக ஒரு ஊழியத்துக்கு அழைப்போ அல்லது ஒரு விசுவாசிக்கு அழைப்பு வந்தாலே தாளந்து இல்லாமல் அவனுக்கு ஆண்டவர் அழைக்க மாட்டார். நிச்சயமாக அழைக்கவே மாட்டார். அதை நீ கண்டுபிடி. இன்னொருத்தவன் கொடுத்த தாளந்தை நீ பயன்படுத்தக்கூடாது. தினகர மாதிரியே பாடுறது, ஏற்றி இறக்கி சுடக்கு போட்டுக்கிட்டு அதே மாதிரி பேசுனாய். அப்போ உனக்குள்ள தாளந்து நீ எங்கே புதைச்சிட்ட? அவனுக்குரிய தாளந்தை நீ எடுக்கிற. அவனுக்குள்ள நியாயம் திருப்பு தானே உனக்கு கிடைக்கும். உன் தாளந்து என்ன? இப்போ ஒவ்வொரு ரேகைக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு ரேகைக்கு இன்னொரு ரேகை வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தாளந்து கொடுத்துருக்காரு. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, விற்கிறான். திருக்கதர்சனம் வர வேணுமா, இவ்வளோ ரூபா கட்டு. அந்நிய பாஷை வர வேணுமா, இவ்வளோ ரூபா கட்டு. இந்த ஒவ்வொன்றுக்கும் மெடிக்கல் மாதிரி காசை கட்டுறான்னு சொல்கிறான். அதையும் நம்பி போகிறான் பாருங்கள். அதையும் நம்பி ஒரு கூட்டம். ஓஹோ, இப்போ இவன் என்னமோ பரலோகத்துக்கு ஏஜெண்ட் மாதிரி, இவன்கிட்ட போய் தான் அப்புறம் மற்றதெல்லாம் நடக்கணும்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்பி போகிறானே. எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஏன் அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லைப்பா. அவன் நின்றுக்கிட்டு பேசுகிறான், நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீ வளர்ந்து நல்லா இது பண்ண நீ பேசலாம். நீ ஒரு மனுஷனாக காட்டணுமே தவிர தேவனா ஒரு மனுஷன் காட்டவே கூடாது. பிறவி செப்பானி நடக்க ஒரு பெரிய அற்புதம் செய்த அந்த ஆதி அப்போஸ்தலர்கிட்ட ஜனங்க பூமாலை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, சட்டையில் கிழிச்சிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 14 நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள்ப்பா, ஏப்பா எங்களை பூசை பண்ண வர்றீங்க? ஒன்றுமே இல்லை. இதுதான் ஊழியக்காரன், இதுதான் கிறிஸ்தவ ஊழியக்காரன். அவனை மறைக்கிறான், இயேசுவை உயர்த்துறான். அவன் சிறுகிறான், இயேசுவை பெருக பண்ணுறான். அதுதான் உண்மையுள்ள தொண்டை, உண்மையுள்ள ஊழியக்காரன். இன்றைக்கு முழுவதும் இயேசுகிட்ட போனால் ஏன் வேணாம், நாங்கள் தான் ஏஜெண்ட்டு, நீங்கள்லாம் யாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காதீங்க, நீங்கள் இவ்வளோ ரூபா கட்டிடுங்க,
உங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்னு சொல்லி 24 மணி நேரம் ஜெபிப்போம்னு ஆளை போட்டு ஜெபிக்கிறான். ஐயா காசை மட்டும் கட்டிருங்கன்னு சொல்கிறான். உன் பிள்ளைக்கு உனக்கே கண்ணீர் வரலையே, அவனுக்கு கண்ணீர் வருமா? அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறானா? அதை நீ நம்புகிற, பணத்தை கட்டுற. இது யார் சொன்னாங்க? ஏசு சொன்னாரா? சில அப்போஸ்தலர் சொன்னாங்களா? எது எடுத்தாலும் கேள்வி கேளுங்க. ஏன், என்ன, எதுக்குன்னு கேளுங்க. யாராவது உபதேசங்கள் நிறையா பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் சொன்னாங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, பொழைச்சிருவீங்க. ஏசு சொன்னாரா? பொழைச்சிருவீங்க. நிருபங்கள் எழுதியிருக்கா? புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கா? பழைய ஏற்பாட்டுக்கு போகக்கூடாது, இங்கே எழுதியிருக்கா? பொழைச்சிருவீங்க, தப்பிச்சிருவீங்க. கன்னிக்கு நீங்களாகி, கன்னி பிசாசு வச்சிருக்கான். நீங்களாகும்னா ஏன், என்ன, எதுக்குன்னு கேடு. உனக்குள்ளே உள்ள தாளந்தை நீ கண்டுபிடி, உனக்குள்ள வரத்தை நீ கண்டுபிடி. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகி மற்றவனுக்கு வேறு விதமாக இருக்கலாம். அந்த வரமே உனக்கு வேணும்னு நீ கேட்கக்கூடாது, அந்த இதுதான் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் எதில் அழைச்சாரோ அதில் உண்மையாரு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும்னு தானே சொல்கிறாரு. நிறையா ஆகணும்னு சொல்லலை, 100க்கு 100 எழுதான்னு சொல்லலை. 30, 60, 100 கடைசியில் தான் சொல்கிறாரு. நீ 30ல் இருந்தால் போதும், 60 இருந்தால் போதும், 100க்கு அப்புறம் வந்துடுவேன். அதனால் 100க்கு 100 உங்ககிட்ட தேவன் எதிர்பார்க்கல. ஒரு தாளந்து ஒருத்தர் கொடுத்துருக்கான்னா அதில் உண்மையாரு. 2 தாளந்து அதில் உண்மையாரு. 5 தாளந்து அதில் உண்மையாரு. ஆகவே இதையும் அதே வார்த்தை தான் சொல்கிறாரு. 2 விதமான ஊழியக்காரன். ஒன்று சோம்பல் உள்ள ஊழியக்காரன். 26ஆம் வசனத்திலே அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிற வேண்டும், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன்னு நீ அறிஞ்சிருக்கிறிய. நீ காசுக்காரங்கிட்ட கொடுத்துருந்தா கூட வட்டியோடு தான் வாங்கியிருப்பேனப்பா, புதைச்சி வச்சுட்டியாடா, சோம்பேறியான்னு சொல்லி அங்கே வைகிறாரு. அதனால் உண்மை உள்ள ஊழியக்காரன், உண்மை இல்லாத ஊழியக்காரன் 2 இருக்குது. அதில் 30ஆம் வசனத்தில் பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பே இருளில் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆனால் உண்மை உள்ள ஊழியக்காரனை சந்தோஷப்படுறார். உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் என்ன செய், நீ பிரவேசி. 21 சொல்கிறார், அவனுடைய எஜமான அவனை பார்த்து நோக்கி, நல்லது உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய், அநேக மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் என்ன செய். உன் எஜமானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் பிரவேசிக்கிறதா. இங்கே புது வீடு கட்டி பால் காய்ச்சி போகிறதில்ல, பரலோகத்தில் நீ பிரவேசிக்கிறீல, அதுதான் சந்தோஷம். லேலுயா. உன் எஜமானுடைய சந்தோஷம் அதுதான். ஐயா, உன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. கொஞ்சத்தில் சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கு. மனுஷனை பார்க்கணும்னு நினைக்காத, அந்தரங்கத்திலே பார்க்குற தேவன் அப்படின்னு போட்டிருக்கோம். கதவை பூட்டி நீ அழுகிறீல்ல, வேதனைப்படுறீல்ல, அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், உன்னைய நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ நம்பு, அதை நம்பு, விசுவாசி. மனுஷனை போய் தெரிய வச்சு அவன் என்ன செய்ய, அவன் என்ன கொடுப்பான்? நிச்சயமாக நேர்த்தியாக செய்யலை. உனக்கு ஏன் பணம் கொடுக்கலைன்னா கெட்டு போயிடுவேன். நீ சிலர் சொல்கிறாங்கல்ல, பணம் கொடுத்து அவனை கெடுத்துட்டீங்க. அப்பா அம்மா கிட்ட சண்டை வரும்போது, உங்கள் மகனை பணம் கொடுத்து என்ன செஞ்சீங்க, கெட்டு போக பண்ணிட்டீங்க. அந்த அம்மா சண்டை போடுறது புருஷங்கிட்ட. உண்மைதான். நினச்சதெல்லாம் நடந்து கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்லா வருமா? எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, எதை பிள்ளையாடு கத்தியை வாயில் வச்சு நான் விளையாடுறேன் கொடுக்க முடியுமா? பிள்ளையாடு கத்தி வாயில் வச்சா ஆர்த்துக்கிட்டே செத்துட்டான்னு நினச்சிய. நம்முடைய தேவன் அப்படித்தான். நம்ம அவர் அப்பாவா நம்ம பிள்ளையார் நடத்துகிறாரு. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டா? உனக்கு கிடைக்காம இருக்குன்னா நான் சந்தோஷப்படு. கேட்டதெல்லாம் கிடைக்கல, நினச்சதெல்லாம் நடக்கலை, அல்லேலூயா தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். கேட்டதெல்லாம் இங்கே நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தால் உங்களை கை விட்டார்னு அர்த்தம். புரிஞ்சுக்க. 2 பேஷண்ட் இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. ஒரு பேஷண்ட்டு கையை பிடிச்சி பார்த்து, இவனுக்கு என்ன கேட்குறானோ கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னொரு பேஷண்ட்டை செக் பண்ணி, தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, 3 நாளாக பட்னி போடுங்க. அதை விரும்பி கேட்பான். கொடுக்கவே கூடாது. இந்த பொதுவாக கர்ப்பவதிகளுக்கு இப்போ தண்ணி கொடுக்க மாட்டாங்க பழைய காலத்தில், அந்த அம்மா பிழைக்கிறதுக்காக. அப்போ இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா டாக்டரு. அவனுக்கு நினைச்சதெல்லாம் மீன், கறி, நண்டு
இவனுக்கு முன்னாடியே வெட்டிக்கிட்டு இருக்கா, தின்னுக்கிட்டு இருக்கா. இவன் அவனை பார்த்து அட குலவாதி, இப்படி ஒரு டாக்டரா? அவன் பாரு எப்படி தின்னுக்கிட்டு இருக்கான், நான் எப்படி தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு எச்சி ஊறிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து. கடைசியில் அது நரசம்மா சொல்லிச்சான், 3 நாளில் அவன் செத்துருவான். கண்டிஷன், அவன் கண்டிஷன் வந்து 3 நாளில் செத்துருவான். நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டோம், நீ உன் கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, நீ ரொம்ப நாள் உயிரோடு வாழ போகிற, அதனால தான் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். அப்புறம்தான் புரிஞ்சிச்சான், இதுதான்யா உண்மை உள்ள ஊழியக்காரனுக்கு உண்மை இல்லாதவனுக்கு உள்ள வித்தியாசம். அவன் காரில் போகிறான், ஜெட்டு விமானத்தில் தான் போவேன். இன்றைக்கு நிலைமை என்ன? ஜெட்டு விமானத்தில் போகிறவன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பழக்கம் அவன் கதையெல்லாம் வருது அவங்க காதுக்கு. ஜெட்டு விமானத்தில் போகிறவன், குத்துறவன், கும்பாங்குத்து ஆடுறவன் நிலைமை எப்படி இருக்குது? அப்படி நீ ஆகணுமா? நீ நல்லவனா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து கூழுங்கஞ்சி குடித்தாலும் என் பிள்ளைய பரலோகத்துக்கு வந்துடும்னு நினைக்கிறாரு, இது தப்பா? அது உனக்கு புரியலையே? உனக்கு தேவன் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் எவனை சிச்சிக்கிறாரோ நேசிக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று, சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று எபிரேயர் 12:5-6 இருக்கு. விரோஜனமற்ற ஊழியக்காரனாக இருக்க போறியா? உண்மை உள்ள ஊழியக்காரனாக இருக்க போறியா? உன் தாளந்தை நீ எப்படி பயன்படுத்துகிற? 2 தாளந்து உள்ளவன் திரும்ப 2 தாளந்தை ரெடி பண்ணான், பரவாயில்ல. 1 அதையும் வெறித்து பண்ணாமல், காசுக்காரங்கிட்ட கொடுத்து வட்டியோட கூட வாங்காமல் புதைச்சி போட்டாங்க. அதெல்லாம் ஊமானங்கள், நாட்டு நடப்பை சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் வட்டி கொடுங்கன்னு நான் அந்த அர்த்தத்துக்கு சொல்ல வரல. அதெல்லாம் முக்கியமானதெல்லாம் விட்டுட்டு இதை பிடிச்சிக்கிறோம் சொல்லிட்டார்ல, வட்டிக்கு பண்ணாமல் கொடுப்போம். இவன் புத்திக்கு அந்த புத்தி கரெக்டாக கொடுக்கு, இவன் புத்தி அப்படித்தானே போகுது. அதனால் இவன் எது வந்து இதுக்கா அதை தான் பிடிப்பான். திராட்சரசம்னு இருந்தால் இங்கிலீஷில் ஒயின் இருக்கான், அப்போ ஒயின் குடிக்கலாம்னு சொல்கிறானே. இது தமிழில் திராட்சரசம்னு இருக்குல்லப்பா, மதுபானம்னா இருக்கு. திராட்சரசம் வேறு, மதுபானம் வேறு இல்லை. இங்கிலீஷில் அந்த மொழிபெயர்ப்பு ஒரே மாதிரி ஒயின் போட்டாச்சுன்னா அதையே நீங்கள் பிடிச்சி தொங்கணும். பாலுக்கும் கல்லுக்குள்ள வித்தியாசம் தானே. இப்போ கல்லுக்கும் பதினிக்குள்ள வித்தியாசம் தானே. பதினி உடம்புக்கு நல்லது, கல் கொஞ்சம் போதையாக இருக்கும். அந்த மாதிரி தானே திராட்சரசம் முகக்கலை நல்லது, எவ்வளவோ நன்மை இருக்குது அதுக்கு. அதுவே புளிப்பாக்கி பாடம் செஞ்சு மதுபானமாக்குனா அது போதை தானே. மதுபானத்தில் பயங்கர எவனும் ஞானவானம் இல்லைன்னு இருக்க. இவன் உடனே இங்கிலீஷில் பெரிய துறையாக இவன் தாத்து பூசுன்னு இங்கிலீஷில் பேசி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் நைட்டில். அது வாட வராத தண்ணியா, பீர் அதுக்கு பேர். இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்காயா நைட்டு ஊழியக்காரன். இவன் உன் தலையில் கையை வச்சு நீ ஜெபிக்கணும். நீ எங்கே விளங்குவ? எவன் தயவு உனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன். இயேசு உன்னோடனே கூட இருக்கிறார். செத்து போனாரா? அவர் உயிரோடு இருக்கிற நீ நான் நம்பவே இல்லையா? நீ நம்பலை போல் இருக்கு. கண்ணீர் விட்டு கதருங்க, அழுங்க. நியாயந்திருப்பு நாளுக்கு ஜாக்கிரதையா இருங்க. எல்லாருக்கும் நியாயந்திருப்பு இருக்கு, யாரையும் விட மாட்டார். 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வதாக ஜட்ஜ்மெண்ட், கடைசி ஜட்ஜ்மெண்ட் சொல்லி முடிக்கிறேன். கடைசி நியாயந்திருப்பு 31ஆம் வசனத்தில், அன்றிய மனசுகுமார் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேலே அவர் வீற்றிருக்கிறாரு. கடைசி ஜட்ஜ்மெண்ட். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுறாங்க. மேப்பனானவன் செம்பரி ஆடுகளை வெள்ளாடுகளை எப்படி பிரிக்கிறானோ அதுபோல் அவர் பிரித்து ஒரு கூட்டத்தை வலதுபுறத்தில் நிறுத்துறாரு, ஒரு கூட்டத்தை இடதுபுறம் நிறுத்துறாரு. வலது பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்கிறாரு 34, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. நான் பசியாக இருந்தேன், போஜனை கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீங்க. ஜெயிலில் இருந்தேன், பார்க்க வந்தீங்க. அந்நியனாக இருந்தேன், சேர்த்துக்கிட்டீங்க. அந்த நீதிமான்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவரே, எப்போ உங்களுக்கு செஞ்சோம்? அவர் சொல்கிறாரு, சிறியர்களுக்கு இந்த பூமியில் சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே சொல்கிறேன்.
இதுதான் புரட்சி கருத்து. புரட்சி கருத்து இதான். அதான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். மக்களுக்கு தொண்டு செய்கிறது தான் மகேசன் தான் கடவுள் தொண்டு. அதான் மக்களுக்கு சேவை செய்கிறதாயா கடவுள் தொண்டு. உன் காணுகிற உன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படிடா நீ அன்பு கூற முடியும்? இவன் பசியில் இருக்கிறான், பட்டினியில் இருக்கிறான், இவனுக்கு இறங்காமல் உதவி செய்யாமல் நான் அங்கே இத்தனை ரூபா செலவு பண்ணி நான் ஜெருசலேமுக்கு போக போகிறேன், அங்கே போய் தண்ணியில் முங்குனா தான் எனக்கு மோச்சம், ஒருத்தன் அதுக்குன்னு செட்டப் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக ஒருத்தன் 1.5 லட்சம் கட்டுறான்னு சொல்கிறான். எல்லாம் சேகரித்து அதில் ஒரு ஆட்டையை போட்டு அதில் ஒரு ரூபாயை சம்பாரித்து அங்கே போய் இவன் ஓசியாக அவன் சுற்றுலா போயிட்டு இவனை வச்சு பொழப்பு நடத்துகிறான். அம்மாவை கவனிக்கலை, அப்பாவை கவனிக்கலை, தாய் தகப்பனுக்கு ஒரு நன்றியும் கிடையாது. வீட்டின் பேரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். ஒருத்தன் ஒரு இதாக போடுறான் கமாண்டு. தாய் தகப்பனை கவனிக்கலை, அப்பா அம்மாவை கவனிக்கலை, எத்துறான். ஐயா தகப்பனை எத்துறான், செத்து தொலைன்னு சொல்கிறான். இன்றைக்கி இந்து கோயிலில் பிச்சைக்காரங்களா, சாமியார்களா, பரதேசிகளா, பண்டாரங்களா இருக்கிறாங்கன்னா தெய்வ பக்தியில் போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. பிள்ளைகளால் விரட்டப்பட்டு, அடிபட்டு, பிள்ளைகளால் அவமானப்பட்டு இங்கே இருந்து இந்த வாழ்வு வாழ்கிறத விட செத்தா பரவாயில்லடான்னு போய் தொலைஞ்சவங்க தாங்க. அப்படி வெறுத்து போனவங்க தான். அந்த மாதிரி மக்களுக்கு நீ எதை செய்கிறியோ இறைவனுக்கே செய்ய. அவன் யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், அவன் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். மதம் பார்க்காத, கொட்டையை பார்க்காத, அவன் ஆத்துமாவை பார். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். மாம்சமான யாவருக்கு நீ உதவி செய்யும் போது கர்த்தருக்கே அதை செய்ய. அவங்கள கர்த்தர் சொல்கிறாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்கிறார். இன்றைக்கு உள்ள ஆசீர்வாதம் ஆளுகள்லாம் என்ன ஆசீர்வாதம் சொல்கிறான்? கார் இருந்தால் ஆசீர்வாதம், பங்களா இருந்தால் ஆசீர்வாதம், பொண்ணு வெள்ளி இருந்தால் ஆசீர்வாதம். இதைத்தானே ஆசீர்வாதம்னு சொல்கிறான். அப்போஸ்தலர்கள் அதை சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இப்போ பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் தெரியாதனால தான் நீங்கள் உங்கள் புத்தி மங்களா போயிருக்கே தவிர அவனை பின்பற்றி அதுதான் ஆசீர்வாதம்னு நீங்களும் நம்பிக்கிட்டு கேட்டுக்கிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களே தவிர உண்மையான ஆசீர்வாதம் என்ன சொல்லி முடிக்க போகிறேன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 1:3 படிங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், கவனிங்க, உன்னதம்னா இங்கே பூமி கிடையாது, உன்னதங்களில் ஆவிக்குரிய, எழுத்தின்படி இல்லை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வச்சே இருக்க. உன்னதம், மகிமை, சகல அது ஆவிக்குரிய. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வச்சு வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். நீதிமொழிகள் 22:10 சொன்னது புரியாமல் சிலர் விளக்கம் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோட வேதனையை கூட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. வசனம் தப்பு இல்லை, விளக்கம் தப்பு. இன்றைக்கி ஆளுக சொல்கிற விளக்கம் தப்பு. அந்த ஐஸ்வர்யம் நீங்கள் 7ஆம் வசனத்தில் இருக்குது. எபேசியர் 1:7 பாருங்கள். 1:7 இருக்குது அந்த ஐஸ்வர்யம். என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் பாவ மன்னிப்பை உண்டாக்குது. பாவ மன்னிப்பு மீட்பு இல்லாதவன் பரலோகத்துக்கு போக முடியுமா? ரட்சிக்கப்பட முடியுமா? அதுதான் ஆசீர்வாதம் அங்கே போட்டிருக்கு. அதுதான் எபேசியர் முழுவதும் பார்த்தீங்கன்னா மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம், அப்போஸ்தலர்கள் எல்லாம் அதை தான் சொல்லியிருக்காங்க. விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், நற்கிரிகளில் ஐஸ்வர்யம், இந்த மாதிரி ஐஸ்வர்யம் சம்பந்தவர் தான் தேவன். புரிஞ்சுக்க, ஆசீர்வாதம் அதுதான். நிறையா வசனம் இருக்குது, சொல்கிறதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன். ரோமர் 15:29. ரோமர் 15:29 ஆசீர்வாதம் என்றால் என்ன? நாங்கள் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட
வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம்? சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு இது எவனா சொல்றானா? எந்த ஊழியக்காரனாவது சொல்றானா? தங்க விலை குறைஞ்சிருக்குன்னு ஜெப குறிப்பு கொடுக்குறாயா? இன்னைக்கு தங்க விலை குறைஞ்சிருச்சா? ஏழை மக்கள்லாம் என்ன செய்வார்கள்? பாவம், அழிஞ்சு போகிற பொண்ணு வெள்ளிக்காக ஜெபிக்கிறான். இவனுக்கு இப்போ இந்த ஆசீர்வாதம் தெரியலையே. பழைய ஏற்பாட்டுக்காரன் லாபான், அது ஆபிரகாமுடைய வேலைக்காரன், ஊழியக்காரன், எங்கள் எஜமான ரொம்ப ஆசீர்வச்சிருக்காருன்னு அங்கே லாபான்கிட்ட சொல்கிறான். என்னப்பா ஆசீர்வாதம்னு அவன் கேட்குறான். என்ன சொல்கிறான்? வெள்ளியும் பொண்ணும், கழுதை, கோவேரி கழுதை, ஒட்டகம், நாய், பேய், இதைத்தான் சொல்கிறான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அப்படியே எடுத்துக்கிட்டால் காரு, பங்களா, புல்லட்டு இப்படி கூட மாற்றிக்கலாம். அதை பிலிப்பீன்ஸ் நாட்டில் மழை வரும்போது, மெட்ராஸில் மழை வரும்போது, தூத்துக்குடியில் மழை வரும்போது இந்த காரு பங்களாலாம் என்ன ஆச்சு? சோப்பு டப்பா மாதிரி போச்சு. இதுதான் ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வாதம்னு ஒருத்தர் டிவியில் தங்க வெள்ளி எல்லாம் கொட்டுற மாதிரி ஒரு காட்டுறான். பேரே டிவி, பேரே ஆசீர்வாதம் டிவியா. இந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறான் ஐயா. சுவிசேஷத்தின் சம்பூர்ணம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷம் தான் ஆசீர்வாதம் உனக்கு. இந்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கா? இயேசு அப்படி ஆசீர்வாதம் தான். கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு இயேசு வகுத்தில் இருக்கும்போது. ஒரு கர்ப்பத்தின் கனி ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. ஏன்னா உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. கடைசியில் இயேசு லூக்கா 24:51 பரலோகத்துக்கு போகும்போது ஆசீர்வதிச்சுக்கிட்டே போனார்ன்னு போட்டிருக்கு. எந்த ஆசீர்வாதம்? உன்னதமான மகிமையான சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் போய் சொல்லுங்கன்னு சொன்னாரே, இதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த சுவிசேஷத்தை எவன்டா சொல்கிறான்? இன்னைக்கு மணிக்கணக்கில் பழைய ஏற்பாட்டை தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். மணிக்கணக்கில் 1.5 மணி நேரம் பழைய ஏற்பாட்டையே சொன்னான்னா என்னடா சுவிசேஷம்? பழைய ஏற்பாட்டு சுவிசேஷம் அது. சுவிசேஷம் ஆரம்பமே மார்க்கு 1 இயேசு தானே, புதிய ஏற்பாடு தானே. இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் நீ அதையே அழிந்து போகிற ஆசீர்வாதத்தையே நீ சொல்லி அடியோட நீ தான் போய்கிட்டு இருக்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். உன்னதங்கள்ல மகிமையின் ஆசீர்வாதம் இதுதான். அடுத்து இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு இன்னொன்று இருக்குது. சபிக்கப்பட்டவங்க இப்போ இடதுபுறத்தில் உள்ளவங்க 41. இதே மாதிரி இடதுபுறத்தில் வலது பக்கத்தில் உள்ளவங்கள இப்படி சொல்கிறார்ல, இடதுபுறத்தில் உள்ளவங்களை என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதுகளுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய அக்கினிக்கு போங்க. இதே தான் சொல்கிறார். பசியாக இருந்தேன் போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன் தாகம் கொடுக்கல, அந்நியனாக இருந்தேன் சேர்த்துக்கல, அனாதையாக இருந்தால் என்னைய ஒன்றும் கவனிக்கல. என்ன ஆண்டவரே, நீங்கள் வந்தால் நாங்கள் அப்படியா விடுவோம்? எவனோ ஒரு நாய் வந்தால் அப்படி செஞ்சுருப்போம். நீங்கள் வந்தால் அவனுக்கு நீ என்ன செஞ்சியோ எனக்கு தாண்டான்னு சொல்கிறேன். நீ அவனுக்கு நீ என்ன செய்வ போட்டு விரட்டுனியோ அது எனக்கு தாப்பா நீ செஞ்ச. நான் அந்த ரூபத்தில் தாப்பா நான் போர்வை பொத்திக்கிட்டு நான் தாப்பா வந்தேன். என்னை விரட்டி விட்டுட்டீங்கள. பாஸ்டர்களாக கவனிக்கிறீங்க, எல்லாம் லைஸ் பீஸு எல்லாம் கறியாக அவனுக்கு அள்ளி வைக்கிறீங்க. நான் கன்றாவியாக நிற்கிறேன், என்னை எவனும் கவனிக்கலை. நான் தான்ப்பா மாறு வேஷத்தில் வந்தேன்ப்பா, நான் தான்ப்பா, எனக்கு நீ செய்யலைன்னு சொல்லி சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறார். சபிக்கப்பட்டவங்களே என்ன? அப்போத்தான் இதனால் சபிக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், அப்போ தான் முத சபிக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பூமியிலேயே ஏற்கனவே சபிக்கப்பட்டதுனால அவங்கள இடதுபுறத்தில் நிறுத்தி சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறார். எப்படி அவங்க பூமியிலேயே எப்படி சபிக்கப்பட்டவங்கள ஆனாங்க? சில குறிப்பு சொல்லிட்டு முடிக்கிறேன். எப்படி ஆனாங்க? கலாத்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8, 9 நோட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல்
நாங்களே ஒருவேளை இதுக்கு மாற்றி சொன்னால் அல்லது வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அப்படியே பகிரங்கமாக இறங்கி வேறொரு சுவிசேஷம் நாங்கள் சொல்கிறதுக்கு மாறா வேறொரு சுவிசேஷத்தை ஒருத்தன் சொன்னால் அவன் யாரு? சபிக்கப்பட்டவனாக இருக்கா கடவான். இந்த 9ஆம் வசனத்தில் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப 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 சொல்கிறேன். அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதமே தவிர அதுக்கு மாறி வேற ஒரு சுவிசேஷம் சொன்னால் அவன் யார்? சபிக்கப்பட்டவன் சொல்கிறேன். கலாத்தியரில் மறந்துடாதீங்க, சபிக்கப்பட்டவங்க. வேறொரு சுவிசேஷம்னா அது அர்த்தம் என்னென்னா, பழைய ஏற்பாடையே ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவன் பேர் வந்து கிறிஸ்துவ சுவிசேஷகர். அவனுக்கு வந்து கிறிஸ்துவ சுவிசேஷகர். அவன் வாயை திறந்தால் பழைய ஏற்பாட்டையே பேசுகிறான். சுவிசேஷகர் சுவிசேஷத்தை சொல்லாமல் வேறொரு காரியத்தையே கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தெரியிறான்னா வேறொரு சுவிசேஷத்தை அவன் சொல்கிறான்னு அர்த்தம். அவன் சொல்கிற இயேசு வேறொரு இயேசு. அவன் ஏங்கிற அந்நிய பாஷை மாதிரி பேசுகிறது வேறொரு ஆவி. அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க, அவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் புரிஞ்சுக்க, சபிக்கப்பட்டவன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, தகாததை முளைப்பிக்கக்கூடிய நிலமும் சபிக்கப்பட்டதுன்னு இருக்கு. நிலம் வந்து இருதயத்தை குறிக்கும். இயேசு விதை ஊமானங்களை சொல்லும் போது நிலம் வந்து இருதயத்தை குறிக்கும். இருதயத்தில் 30, 60, 100ஆக அந்த விதையை பலம் கொடுக்கணுமே தவிர இந்த நிலம் கரடு முரடாக இருந்தால், முள்ளு காடாக இருந்தால் சுட்டரிக்கப்படுவது தான் அது முடிவுன்னு. அதான் சபிக்கப்பட்டதுக்கு அந்த நிலம் சபிக்கப்பட்டதுன்னு. அதுக்கு அடையாளம் தான் ஆதியாகமம் 3:17 உன் நிமித்தம் அந்த பூமி சபிக்கப்படும் சொன்னார். சபிக்கப்பட்டது தான், அது விமோசனம் கிடையாது. இருதயம் ஆசீர்வாதமாக இருக்கா சாபமாக இருக்கா நீயே செக் பண்ணு, நீயே பார். கலாத்தியரில் ஏற்கனவே சொன்னேன் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நியாயபரமான கிரியக்காரராகி யாவரும் சாபத்துக்கு இருக்காங்கன்னு இருக்கு. சபிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இவங்க யார்? யூதர்கள், இஸ்ரேலர்கள். இன்ன வரைக்கும் சபிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்காங்க. அவங்க இயேசுவை தேவகுமாரனை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பவுல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், அறியாமையினால அவங்க திருவிழா அரைஞ்சாங்க. ரோமர் 11:25 கிருபையின் காலத்தில் இயேசு 2ஆம் வருகை வரும்போது குத்தின என்னை நோக்கி இயேசுவை நோக்கி பார்த்து அழுவாங்க. இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவான்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான். அது வேணால் ஒரு ஆறுதல், சாபத்திலிருந்து விலகி ஆசீர்வாதமாக அவங்க வருவாங்க என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்குது. இல்லாவிட்டால் சாபந்தான், நியாயபரமான கிரியை எல்லாரும். ஏன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபரமான சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார்ல. திரும்ப நீ அங்கேயே போய் சாபத்திலே போய் ஏன் விழணும்? அவசியம் இல்லையே. இன்னொரு காரியம், அத்திமரம் சபிக்கப்பட்டதாக ஒரு குறிப்பு மார்க்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வழி அருகே இருக்குது, தோட்டத்துக்குள்ளே இல்லை. தோட்டம் வந்து சபையை குறிக்கும். கிறிஸ்துவின் சபைக்குள்ளே நீ இருந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டுவேன். நீ வழியில் கிடந்தீங்கன்னா இலை மட்டும் நல்லா பல 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 பலன்னு அடேங்கப்பா இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்த உடனே என்ன ஸ்டாரு, என்ன லைட்டு, என்ன துணிமணிக, அடேங்கப்பா என்ன நகைகள், வருவார் வருவார் வருகிறார்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு பிறந்தார் 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 ஒரு பாட்டு தவிர வேறு பாட்டு தெரியாது போட்டிருக்கு. அதே பாடிக்கிட்டு போவாங்க வீடு வீடாக. மிச்சரும் டீயை குடிச்சிக்கிட்டு நல்லா இருக்குது நல்லா தின்னுட்டு இருக்கிற காசை ஆளுக்கு பாதி கடைசியில் பிச்சுக்கிட்டு போவாங்க. ஏன் பிறந்தாருன்னு தெரியுமாடா உனக்கு? இனிமேலாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன் பிறந்தது எதுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. யோவான் 18:36-37 ஏன் பிறந்திருக்கேன்னு அவர் வாயாலே சொல்கிறாரு. எதாவது புரிஞ்சுக்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடுற கிறிஸ்தவர்களே, சபை தலைவர்களே, இயேசு பிறந்ததை பிறந்ததை அவரே வாயால் சொல்கிறாரு, கேளு. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதா இருந்தா நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பாங்க. உங்ககிட்ட அவங்களுக்கும் கத்தி இருக்கு, சண்டை போட தெரியும், எல்லாம் முரடங்க, போராடி இருப்பாங்க. அப்படி இருக்க
என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொல்லி பிலாத்துக்கிட்ட சொல்கிறாரு, கவர்னர்கிட்ட. அப்புறம் பிலாத்து இயேசுவை நோக்கி என்ன கேட்குறான்? அப்படியானால் நீ ராஜாவா? அப்போ நீ ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது இயேசு பிரதித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். இதுதான் பாயிண்ட். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க குறிச்சுக்குங்க. இயேசுவின் முதல் பிறப்பு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்தேன், இதற்காகவும் வந்தேன்னு சொல்லலை, இதற்காகவே இழுங்க. இதுக்காகத்தாயா அவர் வந்திருக்காரு. சின்ன சின்ன பொம்மைகளை வச்சு விளையாடுறதுக்கு, தொட்டியில் ஆட்டுறதுக்கு வரல. எல்லாம் வைக்கலெல்லாம் போடுறது, முன்னு அதை கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதா? ஏன் பிறந்தாருப்பா? ஏழை எளியவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, ஒரு தயவும் கிடையாது. மக்களுக்கு ஒரு 10 பொட்டணத்தை நீ பிரியாணி பொட்டணத்தை அன்னைக்கு செஞ்சு நீ வறுபோக்கள் ஏழைகளுக்கு கொடு பார்ப்போம். அதாப்பா ஆண்டவர் விரும்புகிறாரு. நீ மட்டும் தின்னுக்கிட்டு உன் சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு ஒரு வெட்டிட்டு நீ தின்னுக்கிட்டு திரிஞ்சின்னா நீ பண்டிகை இதுதான் ஏசு கொண்டாடுறதா? அதில் பிரியப்படுவார் அவர். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் நான் பிறந்தேன், இதுக்காகத்தான் வந்தேன். சத்தியவான் எவரும் என் சத்தம் கேட்குறான். சத்தியவான்னா உண்மை உள்ளவன் அர்த்தம். உண்மை உள்ளவன் இயேசுவின் சத்தத்தை கேட்பான். இன்னைக்கு ஸ்டடிக்கு வந்தவன் திரும்ப வராமல் போகிறான்னா அவன் உண்மை உள்ளவன் இல்லைன்னு அர்த்தம். இதோட பயந்து அரண்டு ஓட்டான்னு அர்த்தம். உண்மை உள்ளவன் தொடர்ந்து வருவான். ஆஹா, இதுதான்டா சத்தியம் பிடிச்சிக்கிடுவான். ஞானமுள்ளவனுக்கு அறிவு லேசாக வரும். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பாங்க. இந்த உபதேசம் எங்கேயும் இல்லையே, இதுதாயா நம்மளை பரிசுத்தமாக்கும். நான் சொன்ன வசனமே உங்களை பரிசுத்தமாக்கும்னு சொன்னாரே யோவான். அதுலேயே 15:3 படிங்க. உபதேசம் தாயா ஒருத்தனை பரிசுத்தமாக்கும். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமா இருக்கீங்க. அல்லேலூயா. இயேசுவின் உபதேசம் ஒரு மனுஷனை சுத்தமாக்குது, பரிசுத்தமாக்குது, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவானா மாறுறான், அவனை தேவனை தரிசிக்கிறான். அல்லேலூயா. ஆகவே வலதுபுறத்தில் நிற்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறாயா, இல்லை இடதுபுறத்தில் சபிக்கப்பட்டவனா நீ இருக்கிறாயா? அதனால் இந்த கடைசியில் ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16:22 சபிக்கப்பட்டவன் யாரு? 1 கொரிந்தியர் 16:22 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இயேசுவினிடத்திலே அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். அவரிடத்துல என்னையா குறை இருக்கு? என்ன குறையா இருக்கு? கவர்னரு கையை கழுவிட்டான் பிலாத்து, அவன் இடத்துல எந்த குறையும் நான் காணேன். அந்த நீதிமான ஒன்று செய்யாதேன்னு அவன் மனைவி சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன்னு சொல்லி அனுப்புகிறான். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கூட குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்கிறான். அப்படி அவரோடு இருந்த சீசர்கள் எபிரேயர் 7:26 குற்றமற்றவர், மாசில்லாதவர், வானங்களிலே உயர்ந்தவர், பரிசுத்தர், பாவங்களுக்கு விலகினவர், இப்படி சாட்சி கொடுத்தாங்க. ஐயா யோவான் 8:46 இயேசுவே சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க பின்ன ஏன்டா என்னை நம்பாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்படிப்பட்டவர் மேலே ஒருத்தன் அன்பு கூறாவிட்டா அவன் சபிக்கப்பட்டுவேன். இப்படி எல்லாம் இந்த பூமியில் எவையவே சபிக்கப்பட்டவனும் ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க எங்கே நிற்பாங்க? இடதுபுறத்தில் நிற்பாங்க. அந்த இடதுபுறத்தில் நிற்கும் போதே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடலுக்கு போங்கன்னு சொல்லலை. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினிக்கு போங்கன்னு சொல்றாரு. அக்கினி கடல் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்படவில்லை, சாத்தானுக்கு அவன் தூதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா அவன் தெரிஞ்சே செய்தான். எசேக்கியேல் 28 அவனுடைய காரியம் இருக்கு. தெரிஞ்சே பாவம் செய்தான். அவனோட சேர்ந்த தூதர்களை வசப்படுத்தினான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தினான். ஆராதனை பகுதியில் தேவனை போல என்னைய ஆராதனை பண்ணுங்கன்னு சொன்னான். சபிக்கப்பட்டவனா அவனை ஆண்டவர் அவனையும் அவன் சேர்ந்த தூதர்களையும் தள்ளி நியாயந்திருப்புக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. அவனுக்கு மன்னிப்பு கிடையாது, திரும்ப அவனுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. அவனுக்காக அக்கினி கடல் நியமிக்கப்பட்டது. ஆனால் இவனுக்காக அதை ஏற்படுத்தலை.
இவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது பரலோகம். 34 பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை உங்களுக்காக, எனக்காக ஏற்படுத்தது நீங்கள் போங்க அப்படி சொல்லலை, உங்களுக்காக தான் பரலோகமே இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நரகம் அக்கினி பிசாசுக்காக தூதர்களுக்காக, அங்கே நீங்கள் போகாதீங்க. அங்கே ஒருவராது கெட்டு போய் போகிறது தேவ சித்தம் இல்லை. அதுக்காக தானே அவர் உயிரை கொடுத்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு. அவர் என்ன செய்யலை, நமக்கு என்ன செய்யலை, இவ்வளவோ அன்பு கூர்ந்தாருன்னு இருக்க. அந்த அன்பு இந்த உலகத்தில் எங்கேயும் நீ பார்க்க முடியாது. இப்பேற்பட்டவரிடத்தில் நீ அன்பு கூறா போனா நீ சபிக்கப்பட்டவனை தவிர நீ எப்படிடா நீ ஆசீர்வாதம் பார்க்க முடியும்? ஆகவே அன்பு சகலத்தையும் சகிக்கும், தாங்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு செய்யாது. இயேசுவை அன்பு கூறு. என் கற்பனைகளை கைக்கொண்டா என் மேலே அன்பா இருங்க, என் மேல் அன்பா இருந்தால் கற்பனைகள் கை கொள்ளுங்கன்னு சொன்னார். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவருடைய கற்பனை சுவிசேஷங்கள் இருக்கு, அவருடைய கற்பனை நிருபங்கள் இருக்கு, அவர் கற்பனை வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருக்கு. 10 கற்பனை கிடையாது, இதுதான். ஆகவே செய்தியை நிறைவு செய்கிறேன். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மத்திய 25 அதிகாரத்தை நான் நிறைவு செய்கிறேன். 26 அதிகாரம் பாடு மரணம், 27 அதிகாரம் 2 அதிகாரம் பாடு மரணம், 28 உயிர்த்தெழுதல். டிசம்பர் 10ஆம் தேதியோடு அது முடியுது. அடுத்து ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவி ஏற்கிறாரு. 21 நம்ம பதவி ஏற்கிறோம். 21 நம்ம கிளாஸ் ஆரம்பம், யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்க போகிறோம். புது வருஷம் 21 ஜனவரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசம்பர் 10ஆம் தேதியோடு நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். தயவுசெய்து கடைப்பிடிங்க. இதை விட நமக்கு வேறு என்ன இருக்குது? தியானம் பண்ணுங்கள். ஒரு வருஷம் நிறைவு கொண்டாட போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 காரியங்கள் திரும்ப தியானிங்க. இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். சகோதரர் தேவ மகனை ஐயாவுங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமுள்ள தேவனே, கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளக்கி காட்டி கொடுத்தமைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வராத சகோதரர்